அறிவோம். அனைவருக்கும் நமஸ்காரம். இப்ப நாம பார்க்க இருக்கின்ற வகுப்பு சாந்தோக்கிய உபனிஷதம். இப்ப இந்த சாந்தோக்கிய உபனிஷத்து எப்படின்னா, கடந்த முறை நம்ம முதல் அத்தியாயத்தை முடிச்சிட்டோம். அத்தியாயம் 1 முடிச்சிருக்கோம். இப்ப அத்தியாயம் 2 இன்றைக்கு தொடங்கலான் இருக்கேன். என்னன்னா, இப்ப இந்த அத்தியாயங்கள் எல்லாம் நம்ம ஒவ்வொன்றா தொட்டோம்னா நிறைய சப்ஜெக்ட் வைஸ் போகும்போது அதுல நிறைய பகுதிகள் வருது இல்லையா, உட்பிரிவுகள் நிறைய வருது. இப்ப அந்த உட்பிரிவுகள் பார்க்கும்போது இப்போ இந்த 2வது அத்தியாயத்துல பெரும்பாலும் ஒரு 24 முறை தியான வகைகளை சொல்லுது இந்த 2வது அத்தியாயம். அந்த 24 முறையான தியானங்களும் பாத்தீங்கன்னா ரொம்பவே காம்ப்ளிகேட்டடான தியானங்கள். அதாவது எப்படின்னா, அது பூரா வேள்விகள் செய்யக்கூடிய தியானங்கள். அப்ப அந்த தியான முறைகளை நாம தெரிஞ்சு இங்க நாம பிராக்டிக்கலா நம்ம யாரும் எதையும் செய்ய முடியாது, அந்த அளவுக்கு இருக்கிறதுனால கொஞ்சம் நான் என்ன பண்ணலான் இருக்கேன்னா, அந்த சமஸ்கிருத வார்த்தைகள்ல இருக்கிற அந்த ஸ்லோகங்களை சொல்லி திருப்பி நம்ம உங்களுக்கு தமிழ் விளக்கம் கொடுத்து அப்புறம் அதுக்கான தியானங்களை பற்றி ஒரு விளக்கம் எடுத்து நடத்தும் போது நிச்சயமா நாம இந்த சப்ஜெக்ட் முடிக்கிறதுக்கு ஒரு வருஷம் ஆயிடுங்கிறது நல்லாவே தெரியுது. அதனால என்ன பண்றோம், கொஞ்சம் சுருக்கமா போலான்னு முடிவு பண்ணிருக்கேன். இந்த 2வது அத்தியாயம் 3வது அத்தியாயம் எல்லாம் கொஞ்சம் சுருக்கமா போயிட்டு முக்கியமான பகுதிகளை நம்ம கொஞ்சம் விரிவா பார்க்கலாம். அப்போ நம்ம சமஸ்கிருதத்துல இருந்து நிறைய விஷயங்கள் எடுத்து அதையும் இதையும் பொருள் பார்க்கும்போது நல்லா இருக்கும். 2வது நமக்கு ரொம்ப நைட் எடுக்கிறதுனால ஈவினிங் எடுக்கும்போது சிரமம் இல்லை. இப்ப ரொம்ப லேட் நைட் எடுக்கும்போது சான்ஸ்கிரிட்ல எல்லாம் நான் நிறைய சொல்லி அதுக்கு விளக்கம் கொடுக்கும்போது பாதி பேர் தூங்கிடுறாங்க. 9 மணிக்கு நான் கிளாஸ் ஆரம்பிச்சு 10 மணிக்கு நான் கிளாஸ் முடிக்கிறதுக்குள்ள பாதி பேர் டீப் ஸ்லீப் போயிடுறாங்களா. அதனால டைமிங்கு இது பெருசா ஒர்க் அவுட் ஆகலன்னு நான் நினைக்கிறேன். அதனால எப்படியோ நம்ம தொட்டுட்டோம், பட் இருந்தாலும் இதை வேற மாதிரி கொண்டு போலான்னு முடிவு பண்ணிருக்கேன். இப்ப என்ன பண்ண போறோம்னா, இந்த 2வது அத்தியாயத்துல இருக்கிற என்னென்ன உட்பிரிவுகள் இருக்கு, உட்பகுதிகள் இருக்குங்கிறத ஃபர்ஸ்ட் தலைப்புகள் பார்ப்போம். அதுக்கப்புறம் அந்த தலைப்புகள் அடிப்படையில உள்ள இருக்கிற விளக்கங்களையும் பார்ப்போம். இப்போ தலைப்புகள் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, 24 தியான முறைகள்ல ஒவ்வொன்றா சொல்லிட்டு வருது இந்த 2வது அத்தியாயத்துல. முதல்ல நன்மை தியானம் அப்படின்னு சொல்லி நன்மையான விஷயங்களை எடுத்து எப்படி தியானிக்கிறது அப்படிங்கிற டாபிக்ல பேசுது இந்த 2வது அத்தியாயத்தினுடைய முதல் பகுதி. அப்புறம் 2வது பகுதி ஐவகை தியானம் அப்படின்ட்டு ஒரு 5 வகையான தியானங்களை சொல்லுது. அப்புறம் 3வது பகுதி மலை தியானம், 4வது பகுதி தண்ணீர் தியானம், 5வது பகுதி பருவகால தியானம், 6 மிருக தியானம், 7 புலன் தியானம், 8 எழுத்து தியானம், 9 சூரிய தியானம், 10 அந்த சூரிய தியானத்திலேயே இன்னொரு மெத்தட் இருக்கு. அப்படி 2 விதமா பிரிச்சு வச்சிருக்கு. அப்புறம் 11 நிபந்தனை தியானங்கள் அப்படின்ட்டு தியானம் செய்யும் போது சில நிபந்தனைகள் அப்படிங்கிற விஷயத்துல பேசுது. அப்புறம் அக்னி உருவாவதை தியானிப்பதை பற்றி 12வது பகுதி பேசுது. அப்புறம் வாமதேவிய தியானம் அப்படின்ட்டு 13வது பகுதி, பிருகத் ஆதித்ய தியானம் என்று 14வது பகுதி, அப்புறம் வைரூபிய தியானம் என்று 15வது பகுதி, அப்புறம் பருவ காலங்களை தியானித்தல் என்று 16வது பகுதி, சக்வரி தியானம் அப்படின்ட்டு 17வது பகுதி, ரேவதி தியானம் என்று 18வது பகுதி, அப்புறம் யக்னாக்னிய தியானம் என்று 19வது பகுதி, அப்புறம் ராஜான தியானம் 20, சர்வ தியானம் 21, பல வகை சாம கானங்கள் என்று 22ல பார்க்க முடியுது. அப்புறம் 23 4 விதமான ஆசிரமங்கள், அப்புறம் 24 ஸ்வன சடங்குகள் அப்படின்ட்டு மொத்தம் 24 பகுதிகளை உள்ளடக்கியதாக இந்த சாந்தோக்கிய உபனிஷத்தினுடைய 2வது அத்தியாயம் இருக்கிறது. இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இப்ப இந்த நன்மை தியானம், ஐவகை தியானம், மலை தியானம் அப்படின்ட்டு ஒவ்வொரு பகுதியா பேசிக்கிட்டு இருக்கிறத நம்ம உள்ள போய் பிரீஃபா எல்லாம் பார்க்காம கொஞ்சம் அப்படியே மேலோட்டமா கொஞ்சம் வேகமா போனா தான் இந்த 2வது பகுதியை நம்ம முடிக்க முடியும். அதனால நான் என்ன பண்ண போறேன்னா, இப்ப சான்ஸ்கிரிட் ஸ்லோகத்தை நான் எடுக்க போறது இல்ல, நேரடியா இந்த பகுதிகளில் ஒவ்வொன்றும் முக்கியமான விஷயங்களை அப்படியே உங்களுக்கு சொல்றேன். அப்படியே ஃபாலோ பண்ணிட்டே வாங்க. இப்ப 2ஆம் அத்தியாயம் என்ன சொல்ல வருது அப்படின்னா, சாம மந்திரங்களை உத்கீதம், பிரஸ்தாபம் போன்ற பகுதிகளாக பிரித்து அந்த பகுதிகளை பல்வேறு தேவதைகளாக தியானிப்பது பற்றிய பல தியானங்களை நம்ம முதல் அத்தியாயத்துல பார்த்தோம் இல்லையா. அது மாதிரி இந்த அத்தியாயம் என்ன சொல்ல வருதுன்னா, முழுமையான சாம மந்திரங்களை 5 அல்லது 7 பகுதிகளை கொண்ட
சாம மந்திரங்களை வைத்துக் கொண்டு தேவதைகளை தியானிப்பதை பற்றி இங்கு கூறுகிறது. அப்ப இங்க தேவதைகள் அப்படிங்கும்போது நம்ம பார்த்த பஞ்சபூதங்களோ மற்ற முனிவர்களோ ரிஷிகளோ பருவ காலங்களும் இது மாதிரி நம்ம தியானத்துல பார்த்தோம் இல்லையா, மிருக தியானம், புலன்கள் தியானம், எழுத்து தியானம், சூரிய தியானம், அப்படி நிறைய அக்னிகள் தியானம், வாமதேவிய தியானம் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அப்ப இத்தனை விதமான தியானங்களும் இங்க ஒரு வேள்விகளாகவே இங்க 2வது அத்தியாயம் சொல்ல வருது. அப்ப இந்த அடிப்படையில நாம இங்க பார்க்கும்போது ஒவ்வொரு தியானமும் ரொம்ப ஆழமான உட்பகுதிகளை கொண்டதாக இருக்கு. அது இப்போ நன்மை தியானம் அப்படின்னா அந்த நல்லவற்றை மட்டும் நம்ம காணும் போது இது எனக்கு நல்லது அப்படின்னு நம்ம சொல்லணும்னா இது எனக்கு சாமமாக உள்ளது அப்படின்னு சொல்ல வேண்டும் அப்படின்னு இந்த மந்திரம் சொல்லுது. தீயவற்றை காணும் போது இது எனக்கு அசாமமாக உள்ளது அப்படின்னு சொல்ல வேண்டும் என்பதாக இந்த மந்திரம் சொல்லுது. இப்படிதான் இந்த மந்திரங்கள் எல்லாம் ஒவ்வொரு விதமான தியானங்களை எப்படி நம்ம உபாசனை பண்ணணும், அந்த தியானங்களை நம்ம எப்படி நடைமுறைப்படுத்தணும் அப்படிங்கிற நிறைய விஷயங்களை சொல்லிக்கிட்டே வருது. ஆகவே நம்ம அது ரொம்ப டெப்த்ல போய் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி நம்ம இந்த தியானங்கள் நாம நினைக்கிற மாதிரி பிரைவேட்டா உட்காந்து நம்ம செய்ய முடியக்கூடிய தியானங்களும் கிடையாது. இதெல்லாம் ஒரு புரிதலுக்கான தியானம். அதே சமயம் இவைகள் எல்லாம் வேள்விகளில பயன்படுத்தக்கூடிய சாமகான அடிப்படையில் சொல்லக்கூடிய தியான முறை. அதனால நம்ம இதை ரொம்ப பெருசா பார்க்காம அப்படியே கடந்து போகலாம். இப்ப இயற்கையினுடைய 5 அம்சங்களை தியானம் செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில தான் 5 வகையான தியானங்களை பத்தி 2வது பகுதி பேசுதுன்னு சொன்னேன் இல்லையா. அப்ப அதுல இயற்கையினுடைய அடிப்படையில என்னத்தை சொல்லணும் அப்படின்னா, ஹீங்காரம் அப்படிங்கிறது பூமியாகவும், பிரஸ்தாவம் என்பது அக்னி, உத்கீதம் என்பது வானம், பிரதிகாரம் என்பது சூரியன் என்று சொல்லிட்டு நிதனம் என்பது சொர்க்கம். அப்ப இந்த அடிப்படையில இந்த 5 வகையான தியானங்களை நாம் செய்ய வேண்டும் என்பதாக இந்த 2வது பகுதி அதையும் சொல்லுது. அப்ப இது மாதிரி தியானங்கள் 5 வகை தியானங்கள்ல இதுவும் உள் வரிசையில வருது. அப்புறம் மலை தியானம் என்பது மலையை தியானிப்பதை பற்றி சொல்லுது. அதே மாதிரி அடுத்த பகுதி பாத்தீங்கன்னா தண்ணீர் தியானம் என்று தண்ணீருடைய நிலைகளை சொல்லுது. அதாவது தண்ணீரை எப்படி நம்ம தியானிக்க வேண்டும், அந்த தியானத்தை கூட பிரிச்சு வச்சு அதை எப்படி இங்க சொல்ல வருது அப்படின்னா, அந்த சாம பக்தியை தண்ணீராகவும், ஹீங்காரம் அந்த தண்ணீர் உருவாக்குவதற்கான திரள்கின்ற மேக கூட்டங்களாகவும், பிரஸ்தாவம் என்பது இந்த மலையை பொழிகின்றதாகவும், உத்கீதம் கிழக்கிலே பாய்கின்ற நதிகள் என்றும், பிரதிகாரம் என்பது மேற்கில் பாய்கின்ற நதிகள் என்றும், நிதனம் என்பது அது போய் கலக்கின்ற கடல் என்பதாகவும் இங்கு இது போன்ற விஷயங்களை தியான முறைகளை நமக்கு இந்த உபநிஷத்து 2வது அத்தியாயத்தினுடைய 2வது பகுதிகளில் பேசிக்கிட்டே வருது. அப்ப நாம் இதை ஏற்கனவே 1வது அத்தியாயத்துல இந்த தியான முறைகள் எல்லாம் நம்ம எப்படி பார்த்தோமோ அதே மாதிரி டெக்னிக்ல தான் இங்க வரும். பிரதிகாரம், பிரஸ்தாவம், ஹீங்காரம் அப்படிங்கிற மெத்தட்லயே இங்க உபதேசங்கள் கொடுக்கப்பட்டுக்கிட்டே இருக்கும். அதனால நம்ம அதை போய் திருப்பி திருப்பி உள்ள அந்த சமஸ்கிருத ஸ்லோகத்தை படிக்கிறது, அதுக்குண்டான விளக்கத்தை கொடுக்கறது அப்படின்னு போனோம்னா நிச்சயமா நிறைய டைம் எடுக்கும். அதனால நான் கொஞ்சம் இந்த பகுதியை அப்படி ஸ்கிப் பண்றேன்னா சமஸ்கிருத மந்திரங்கள் தான் ஸ்கிப் பண்றேன். சொல்ல வேண்டிய விஷயத்த உங்களுக்கு இப்படி எளிமையா சொல்லிட்டு போறேன். அதே மாதிரி 4வது பகுதி முடிஞ்சோட 5வது பகுதியில பருவகால தியானம் என்று வரும்போது கூட அந்த பருவ காலங்கள் நமக்கு எப்படி 4 விதமான பருவ காலங்கள் இருக்கு. வசந்த காலம், கோடைக்காலம், மழைக்காலம், அப்புறம் குளிர்காலம் அப்படின்லாம் இருக்குது இல்லையா. அதை இங்க எப்படி தியானிக்கணும் அப்படின்னு சொல்ல வருது அப்படின்னா, பொதுவா நம்ம செய்யக்கூடிய இந்த சாம பக்தியை பருவ காலத்தினுடைய அடிப்படையில தியானிக்க வேண்டும் என்று சொல்லுது. அப்புறம் அதுல இந்த சாம காலத்தினுடைய உள்ள இருக்கிற பாடல்கள், அந்த சாம கானத்தினுடைய முக்கிய பகுதிகளை எடுத்துக்கிட்டு ஹிங்காரம் என்பது வசந்த காலமாகவும், பிரஸ்தாவம் என்பது கோடைக்காலம், உத்கீதம் என்பது மழைக்காலம், பிரதிகாரம் என்பது முன்பனி காலம், நிதனம் என்பது குளிர்காலம் என்று இந்த காலங்களை இவ்வாறு தியானிக்க வேண்டும் என்பதாகவும் இந்த பகுதியை சொல்லுது. அதே மாதிரி மிருக தியானம் என்பது எப்படின்னா, மிருகங்களுடைய முக்கிய விஷயங்களை பார்க்குது. மிருகங்களுடைய துணை இல்லாம மனிதன் வாழ முடியாது. ஏனென்றால் இயற்கையோடு நம்ம இயந்து வாழ வேண்டும் என்றால் சில மிருகங்களுடைய உதவி நமக்கு தேவைப்படுகிறது. உதாரணமா எப்படின்னா, இப்ப நம்ம விவசாயம் பண்ணணும் அப்படின்னா விவசாயத்துக்கு நமக்கு பசு முக்கிய ஒரு மிருகமாக இருக்கு. அப்ப பசு இருந்தால்தான் நம்ம விவசாயத்துல பால் கறந்து விவசாயம் பண்ண முடியும். அப்ப நமக்கு பாலும் தேவைப்படுது. அதே மாதிரி காளை மாடுகள் இருந்தா தான் நம்ம ஏறு போட்டி உழ முடியும். அந்த காலத்துல எல்லாம் மிருகங்கள் நிறைய மனிதர்களுக்கு உதவி செய்து இருந்தன அப்படிங்கறது நம்ம பார்க்க முடியுது. அதனால அந்த மிருகத்தையும் நம்ம தியானிக்க வேண்டும் என்று அந்த மிருக தியானமும் இங்கு உபனிஷத் சுட்டி காட்டுது. அதுல இந்த ஹீங்காரம்ங்கிறது ஆடாகவும், பிரஸ்தாவம் என்பது செம்மறியாடு, உத்கீதம் என்பது பசு, பிரதிகாரம் என்பது குதிரை, நிதனம் என்பது மனிதன் என்று இந்த மாதிரி ஒரு வரிசை கிரமப்படுத்தி
ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு முக்கியத்துவம் கொடுத்து இங்க சொல்லுது. ஏன்னா அந்த காலத்துல வந்து நம்முடைய ரிஷிகள் முன்னோர்கள் எல்லாம் எந்த இடத்துல வாழ்ந்தாங்க அப்படின்னா சிந்து கங்கை நதி கரையோரங்கள்ல வாழ்ந்தாங்க. சரஸ்வதி நதி உற்பத்தி ஆகிற இமயமலை சாரல்கள்ல நிறைய ரிஷிகள் தவம் பண்ணாங்க. அப்ப நம்முடைய வேதகால நாகரிகம் என்பது ரொம்ப ஒரு குளிர்பகுதியான பிரதேசத்துல மனிதர்கள் இருந்ததுனால அவர்களுக்கு வந்து கம்பளி தேவைப்பட்டது. அப்ப கம்பளிக்காக அவர்கள் என்ன பண்ணுவாங்க, செம்மறி ஆடுகளினுடைய மயிர்களை எல்லாம் எடுத்து கம்பளி போர்வைகளாக தயார் செய்து அதை பயன்படுத்தப்பட்டது. அப்போ செம்மறி ஆடுகளும் வீட்டினுடைய முக்கிய விலங்குகளாக பார்க்கப்பட்டன, வீட்டில் வளர்க்கக்கூடிய ஒரு முக்கிய மிருகங்களாக பார்க்கப்பட்டன அப்படிங்கறத இங்க சாஸ்திரம் சொல்ல வருது. அதனால இங்க எல்லாமே தேவைப்படுது. இந்த இயற்கையினுடைய நியதியில வந்து ஒன்றை ஒன்று சார்ந்து வாழுகின்றது அப்படிங்கிற ஒரு உயரிய விஷயத்தை வந்து இந்த சாந்தோக்கிய உபநிஷத்தினுடைய 2வது அத்தியாயம் வந்து பல பகுதிகளில பலவாறாக நமக்கு இவ்வாறு மிருகங்களை பற்றியும் இயற்கையை பற்றியும் பஞ்சபூதங்களை பற்றியும் ஒவ்வொன்றையும் அதனுடைய தேவையையும் இங்கு தெளிவுபடுத்துவதாக நாம் இங்க பார்க்க முடிகிறது. 6வது பகுதி முடிந்த பிறகு 7வது பகுதியில புலன் என்ற விஷயத்துல தியானத்தை சொல்லுது. இப்ப இந்த புலன் அப்படிங்கிற விஷயம் பாத்தீங்கன்னா நமக்கு புற உலகிலிருந்து நமக்கு தகவல்களை பெறுவதற்காக நமக்கு 5 அறிவு கருவிகள் நம்ம இடத்துல இருக்கின்றன. அவைகளை வந்து நம்ம பஞ்ச ஞானேந்திரியங்கள் என்று சொல்கிறோம். ஏன் அதை ஞானேந்திரியங்கள் என்று சொல்கிறோம்னா நமக்கு 5 விதமான ஞானத்தை கொடுக்கின்றன. கண்களால் பார்த்து சில விஷயங்களை தெரிந்து கொள்கிறோம், காதுகளால் கேட்டு சில விஷயங்களை தெரிந்து கொள்கிறோம், மூக்கினால் நுகர்ந்து சில விஷயங்களை நாம் உணர்ந்து கொள்கிறோம் இல்லையா. இதெல்லாம் வந்து நமக்கு பஞ்ச ஞானேந்திரங்கள் 5 விதமான ஞானத்தை கொடுக்கின்ற கருவிகள் நம்ம இடத்துல இருக்கின்றது. அவைகளை வந்து புலன்கள் என்ற அடிப்படையிலே தியானிக்க வேண்டும் என்று இந்த இடத்துல பார்க்க முடிகிறது. அப்ப புலன்களை கருவிகளாக கொண்டு 5 விதமான பக்திகளை செய்கின்றோம் அப்படிங்கிற அடிப்படையில சில மந்திரங்கள் வருகின்றன இந்த சாந்தோக்கிய உபநிஷத்தினுடைய இந்த பகுதியில. அப்போ நம்ம சாமகான பக்தியில புலன்களை நாம் இங்க பிரார்த்தனை செய்கின்றோம். அந்த அடிப்படையில ஹீங்காரம் வந்து மூக்கு, பிரஸ்தாவம் வந்து வாக்கு, உத்கீதம் வந்து கண், பிரதிகாரம் வந்து காது, நிதனம் என்பது மனம் என்பதாக இங்க 5 விதமான புலன்களோடு மனதையும் சேர்த்து வாக்கு கர்மேந்திரங்கள் 5ஐயும் கூட எடுத்துக்கொண்டு காது மூக்கு ஆகிய 5 ஞானேந்திரங்களையும் எடுத்துக்கொண்டு இங்க மனம் மற்றும் அகப்புலன்கள் புறப்புலன்கள் என்ற அடிப்படையிலேயே இங்கு தியானிக்கப்படுகின்றது. இந்த தியானம் வந்து புலன் தியானம் என்று இங்க இந்த உபனிஷத் சொல்லுது. அடுத்தது எழுத்து தியானம் என்ற ஒரு விஷயத்தை பேசுது இல்லையா. அந்த எழுத்து தியானம் என்பது வந்து சாப்த பக்தி என்ற அடிப்படையில ஒரு 7 விதமான சாம மந்திரங்களை எடுத்துக்குது. அதுல வந்து 5 பகுதிகளை வந்து ஆதி என்பதாகவும் அதுல 3வது பகுதி வந்து உபத்திரம் என்பதாகவும் சேர்க்கப்படுவதாக இங்க சொல்லி அதனுடைய விரிவுகளை எப்படி சொல்ல வருதுன்னா சாம பக்தியை செய்யும் போது இது எழுத்துக்களை பக்தி செய்வதாகவும் அந்த பக்தி செய்யக்கூடிய அந்த 7 விதமான எழுத்துக்கள் வந்து ஹும் பிரா ஆ உத்து பிரதி உபா அப்படிங்கிற வார்த்தைகள் எல்லாம் தனித்தனி எழுத்துக்களாக அந்த மந்திரங்களிலே உச்சாரணம் செய்வதற்கான சாமகான மந்திரங்களிலே உச்சாரணம் செய்வதற்கான இந்த எழுத்துக்களுடைய முக்கியத்துவத்தை கொடுத்து அந்த ஹிங்காரம்ங்கிறத ஹும் என்றும் பிரஸ்தாபம் என்பதை பிரா என்றும் ஆதி என்பதை ஆ என்றும் உத்கீதம் என்பதை உத் என்றும் பிரதிகாரம் என்பதை பிரதி என்றும் உபத்ரோம் என்பதை உப என்றும் நிதனம் என்பதை நீ என்றும் இந்த எழுத்துக்களை எல்லாம் ஒவ்வொரு இடத்துல கொண்டு வந்து சேர்த்து இந்த வாக்கிற்கு அடிப்படையாக எழுத்துக்கள் இருக்கிறது. அப்ப எழுத்துக்களை தெளிவாக எழுதுவதும் தெளிவாக உச்சரிப்பதும் ஒரு வளமான மொழிக்கு அடிப்படையாக இருக்கிறது என்று சொல்ல வருகிறது. அப்ப எழுத்துக்களை எழுதுவது மற்றும் உச்சரிப்பதையே ஒரு தியானமாக செய்யுமாறு இங்கே வலியுறுத்தப்படுகிறது என்று நாம் இதுல பார்க்க முடியுது. அப்போ அந்த எழுத்து தியானங்கள் நம்ம செய்யும் போது இந்த மந்திரங்களுக்கெல்லாம் நாம் நல்ல வலு சேர்க்க முடியும் என்று பார்க்க முடிகிறது. அதே மாதிரி சூரிய தியானம் என்பது என்னன்னா சூரிய பகவான் வந்து வேதகாலம் முதல் இன்றைக்கு வரைக்கும் எல்லோரோடும் போற்றப்படுகின்ற வணங்கத்தக்க ஒரு கண்கண்ட தெய்வமாக பார்க்கப்படுகிறது. நம்முடைய தமிழர் பண்பாடு கூட நம்ம எப்படின்னா தை மாதத்துல பொங்கல் பண்டிகையை நம்ம கொண்டாடும் போது சூரிய பொங்கல் வைக்கிறது எதனால அப்படின்னா சூரியனாலதான் நமக்கு இந்த விவசாயம் எல்லாம் செய்து இந்த உயிர்கள் எல்லாம் வாழ்கின்றது அப்படிங்கிற ஒரு உண்மை நமக்கு தெரிகிறதுனால அந்த இயற்கையினுடைய கொடை வள்ளலாக இருக்கின்ற சூரியனுடைய இருப்பினால் தான் இங்க எல்லாமே இருக்கின்றன. இங்க பறவைகள், விலங்குகள், மனிதர்கள், தாவரங்கள் என்ற எல்லா ஜீவராசிகளையும் வாழ வைக்கின்ற ஒரு மகத்தான ஒரு விஷயமாக சூரியன் இருக்கிறது என்று பார்க்கப்படுகிறது. மேலும் அந்த சூரியனுடைய அடிப்படையில் தான் இங்க பருவ காலங்களும் நமக்கு மாறி மாறி வருகின்றன. அந்த அடிப்படையில நம்முடைய தட்பவெப்ப நிலை வந்து பல்வேறு மாற்றங்களை இந்த பூமியில சந்திக்குது. அப்ப இது மாதிரி நாம பல்வேறு விதமான ஆதாரங்களை கொண்டு வாழ்வதனாலே இங்க சூரிய தியானம்
முக்கியமான ஒரு பங்கு வகிக்கிறது என்று இந்த இடத்துல இந்த 9வது பகுதியில சூரிய தியானம் சொல்லப்படுகிறது. அந்த சூரிய தியானம் செய்யும் போது கூட பல்வேறு விலங்குகளையும் சிந்திக்குமாறு இங்க இந்த தியானம் அறிவுறுத்துது. அந்த சூரியனுடைய 7 குதிரைகள் இருக்கு இல்லையா, அதை 7 பக்திகளாக தியானிக்க வேண்டும் என்று இங்க சொல்ல வருது. அதாவது அந்த சூரியன் பயணம் பண்ணுகின்ற அந்த பாதை, அது இந்த மாதிரி சொல்லும் போது சாமன் என்றும் சூரியன் என்னை பார்க்கின்றார், சூரியன் என்னை பார்க்கின்றார் என்பதாக நாம் இங்க உச்சாரணம் செய்து அந்த தியானத்தை செய்ய வேண்டும் என்பதாக இந்த இடத்துல வருகின்ற மந்திரம் அந்த சூரிய தியானத்தை எப்படி செய்ய வேண்டும் என்று சொல்லிக் கொடுக்குது. அப்ப இங்க சாம பக்திகளாக சாம மந்திரத்தை தியானிக்க வேண்டும் என்பது இங்க சுட்டி காட்டப்படுகிறது. மேலும் அந்த சாமன் என்ற பொருள் இந்த சாம பக்திக்கு மிக மிக அவசியமாக இருக்கிறது என்று இந்த இடத்துல சுட்டி காட்டப்படுகிறது. அப்ப இங்க சூரியன் சமமாக இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு வார்த்தை சாமன் அப்படிங்கிற வார்த்தையை எடுத்து பார்க்கும்போது சமன் என்ற வார்த்தையாகவும் அதை எடுக்கும் போது அது எப்படி சமமாக இருக்கும் அப்படிங்கிற சந்தேகம் சிலருக்கு வரலாம் என்பதனால கடுமையான வெப்ப நாடுகளிலே அவர் மிகவும் பிரகாசமாக தெரிகின்றார். இன்னும் மிதவெப்ப நாடுகளிலே ஓரளவு பிரகாசமாக தெரிகின்றார். கடும் குளிர் நாடுகளிலே அவர் எப்பொழுதும் ஒரு மாதிரி மறைந்த மாதிரி மேகக்கூட்டங்களால் மறைக்கப்பட்ட மாதிரி தெரிகிறார். அப்படி இருக்க அவர் எப்படி சமமானவராக இருக்க முடியும் என்று நாம் பார்க்க முடியுது. ஆனா பூமி பந்தின் அமைப்பில் தானே இப்படி மாறுதலுக்கு உட்படுகிறதே தவிர இங்க இதை கடந்து சூரிய மண்டலத்துல நம்ம சூரியன் பார்க்கும்போது அங்க சூரியனிடத்துல எந்த ஏற்றத்தாழ்வுகளும் இல்லை அப்படிங்கிறது இங்க புரிய வைக்குது. அப்ப சூரியன் பூமி உருண்டைக்கு எல்லா இடங்களுக்கும் ஒரே மாதிரி தான் இருந்தாலும் அவர் எந்த விதத்திலும் மாறுவது கிடையாது. ஆனால் மாற்றம் என்பது இங்க பூமியில நிகழ்கின்ற தட்பவெப்ப நிலையினால நமக்கு காலங்கள் மாறுகிறது. அப்ப அந்த காலங்கள் மாற்றங்கள் ஏற்படுவது இங்க பூமி தன்னைத்தானே சுழல்வதனால ஏற்படுகின்ற கால மாற்றங்கள் தானே தவிர சூரியனுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை அப்படிங்கிற அடிப்படையில சூரியன் எல்லா இடத்திலும் அவர் சமமாகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றார். பூமியினுடைய சுற்றுப்பாதையில அது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு பயணம் பண்ணும்போது அந்த பூமி தன்னைத்தானே சுற்றுவது மட்டுமல்ல, அந்த பூமியானது சூரியனையும் சுற்றுகிறது. தன்னைத்தானே சுற்றி கொண்டு அந்த சூரியனையும் அப்படியே ஒரு சுத்தி வர்றதுக்கு தான் 365 நாட்கள் எடுத்துக்குது. அப்ப அந்த 365 நாட்கள் அதை சுத்தி வருகின்ற அந்த பாதையில ஒவ்வொரு விதமான தட்பவெப்ப நிலைகளை சந்திக்குது. ஒரு இடத்துல நல்ல கடுமையான வெயில் அடிக்குது, ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு போகும்போது அங்க குளிர்காலமா மாறிடுது, இன்னொரு குறிப்பிட்ட இடத்துக்கு போனோடனே மழை காலமா இருக்கு. அப்ப இந்த மாதிரி அந்த பிரபஞ்சத்துல அந்த டிராவலிங் பாத்துல சில கிளைமேட்டுடைய சேஞ்சஸ் அந்த பூமியினுடைய சுற்றுப்பாதையில நடக்குதே தவிர சூரியன்ல எந்த மாற்றமும் நடக்கிறது இல்லை. அப்ப சூரியன் அது தன்னில் தானே தன்மயமாய் அது பாட்டு அது இருந்துட்டு இருக்கு. அப்ப அந்த பூமியினுடைய வட்டப்பாதையில் ஏற்படுகின்ற மாற்றங்கள் தான் இப்படி இருக்கு அப்படிங்கிறது இங்க புரிய வைக்குது, அந்த சூரிய தியானத்துல புரிய வைக்குது. அதே சமயம் எல்லாம் சூரியனை சார்ந்தே இருக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் இந்த இடத்துல நம்ம பார்க்க முடியுது. அப்புறம் கருவில் உள்ள உயிர்களை பற்றியும் இதே இடத்துல பேசப்படுகிறது. அதாவது இந்த பிறப்புக்கு காரணமாக இருக்கின்ற உயிரினங்கள் கருக்குள்ள இருந்து எப்படி வெளிப்படுகிறது, அது அந்த மாதிரி அதுகள் வாழ்ந்து வெளிப்படுவதற்கு அந்த தாய்க்கும் அந்த சேய்க்கும் இங்க எது ஆதாரமாக இருக்கு அப்படிங்கும்போது அது சூரியனே தான் ஆதாரமாக இருக்கு அப்படிங்கிற அடிப்படையில இங்க சொல்ல வருது. அப்ப இது மாதிரி சூரியனுடைய விஷயங்களை பலவாறாக பிரித்து பார்த்து அதனுடைய பகுதிகளை எல்லாம் பல விதமாக பிரித்து தியானிக்கப்படுவதாக நம்ம பார்க்கிறோம். அப்ப இந்த சூரிய தியானத்தினுடைய நிலைப்பாட்டை அப்படி சுருக்கமா பார்த்தோம்னா இந்த ஹிங்காரம் அப்படிங்கிறது உதயத்துக்கு முன்னாடி வீட்டு விலங்குகளாகவும், பிரஸ்தாவம் என்பது உதய காலத்திலே மனிதர்களாகவும், ஆதி என்கின்ற நிலையில கதிர்கள் பரவுகின்ற வேளையில பறவைகளாகவும், உத்கீதம் என்பது நண்பகல் என்பதாகவும், பிரதிகாரம் என்பது மதியத்திற்கு பின்னால் என்பதாகவும், அந்த இடத்துல கருவில் உள்ள உயிர்கள் என்பதாகவும் எடுத்துக்கொண்டு மாலை வேலைக்கு முன்னால உபத்திரவம், மாலை வேளையில சூரியன் மறைவதற்கு முன்னால மீண்டும் விலங்குகள் என்பதாகவும் இங்க இந்த விஷயங்களை மாற்றி மாற்றி இந்த இடத்துல அதை சொல்ல வருது. தியான முறைகளுடைய அந்த நிலைப்பாட்டை இங்க சுட்டி காட்டுது. அதே சூரிய தியானத்தினுடைய இன்னொரு பகுதி, 2வது பகுதி என்ன சொல்லுதுன்னா, சூரிய உபாசனை செய்கின்ற அந்த நிலையில அந்த 7 விதமான பக்திகள்ல அந்த ஹீங்காரம் என்ற வார்த்தையில் உள்ள எண்ணிக்கையை பகுத்து காண்பதனுடைய அடிப்படை வைத்து இந்த விதையில ஒரு பலன் சொல்லப்படுகிறது. ஹிங்காரம் என்பது 3 எழுத்தாகவும், பிரஸ்தாவம் என்பது 3 எழுத்தாக வைத்து இந்த இரண்டும் சமம் என்பதாக இங்க சமஸ்கிருத வார்த்தைகள் இருக்கின்ற மெய்யெழுத்துக்களுடைய எண்ணிக்கையில சேர்த்து இங்கே நாம் பார்ப்பது இல்லை என்பதை சுட்டிக்காட்ட வருது. அப்ப இங்க என்ன அடிப்படையில் நம்ம இங்க பார்க்கிறோம் அப்படின்னா, அந்த எழுத்துக்களுடைய தியானத்தை இங்க எடுத்துக்குது. 7 பக்திகளுடைய அடிப்படையில சூரியனுடைய 7 குதிரைகள் அப்படிங்கிற அடிப்படையில அந்த 7 விதமான நிலைகளை சொல்வதற்கான விஷயத்தை இங்க கொடுத்து
அதுல ஆதி அப்படிங்கிறது 2 எழுத்து, பிரதிகாரம் என்பது 4 எழுத்து, ஆதிப்ரா என்பது 3 எழுத்து, திகாரம் என்பது 3 எழுத்து. அப்ப இது ரெண்டும் சமம் அப்படிங்கிற அடிப்படையில அந்த தியான முறையில வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் எடுத்து எடுத்து பொருத்தி பார்க்குது. அது நான் ஏற்கனவே அந்த முதல் அத்தியாயத்துல பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி டெக்னிக் தான். அதாவது உத்கீதம்னா 3 எழுத்து, உபத்திரவம்னா 4 எழுத்து. அதே மாதிரி இன்னொரு விஷயத்துல பார்க்கும்போது ஆதிப்ரா என்றால் 3 எழுத்து, திகாரம் என்றால் 3 எழுத்து. இது இரண்டும் சமம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வருது. அப்ப இந்த மாதிரி வந்து சூரிய தியானத்தை வந்து இங்க பேசுது. இப்ப நான் இதை வந்து ரொம்ப சுருக்கமா உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறேன். இதுவே உங்களுக்கு புரியாது. அப்ப நான் பிரீஃபா சொன்னாலும் இது உங்களுக்கு புரிய போறது இல்ல. அதனாலதான் நான் என்ன பண்றேன், கொஞ்சம் வேகமா போறேன். இது வந்து உங்களுக்கு புரிஞ்சிக்கக்கூடிய சப்ஜெக்டே கிடையாது. இது பூரா வேத விற்பனர்களுக்கான ஒரு வழிபாட்டு முறைகள், அந்த தியான முறைகள், பிரார்த்தனை தியான முறைகளாக வேள்வியிலே பயன்படுத்துகின்ற விஷயமாக இது இருக்கிறது என்று நீங்க புரிஞ்சுக்குங்க. அப்புறம் தியானத்தினுடைய நிபந்தனை விஷயங்கள் சொல்லுது. இதுவரைக்கும் சொல்லப்பட்ட இந்த 10 பகுதியில் இருக்கக்கூடிய தியான முறைகள்ல சாம மந்திரங்களின் 5 வித பக்திகள் அல்லது 7 வித பக்திகளின் மீது செய்யப்பட்ட ஒரு நிலையில இங்க வந்து என்ன சொல்ல வருதா, ஒவ்வொரு தியானத்தோட ஒரு குறிப்பிட்ட நிபந்தனையை நிறைவேற்ற வேண்டும் என்பதாகவும், ஒவ்வொரு தியானத்திற்கும் ஒரு தனி பெயர் தரப்பட்டுள்ளது என்றும், அதனால் இந்த பெயர்களுக்கும் தியானங்களுக்கும் என்ன தொடர்பு என்பதையும் நாம் இங்க பார்க்க வேண்டியதாக இருக்கிறது என்றும், அதே மாதிரி ஒவ்வொரு தியானத்தினுடைய பலனும் தனித்தனியாகவே இருக்கின்றது என்றும், இந்த விஷயங்களை எல்லாம் தியானத்தினுடைய நிபந்தனைகளாக இங்கே நாம பார்க்க முடிகிறது. அப்புறம் அடுத்த நிலையில வந்து இந்த விஷயத்துல மேற்கொண்டு வரும்போது அக்னி உருவாவதை தியானித்தல் என்ற ஒரு அடிப்படையில அது ஒரு தியானமாக சொல்லப்படுது. அப்ப யாகங்களுக்கான அக்னி புனிதமாக இருக்க வேண்டும் என்பதற்காக அரணிக்கட்டைகளை தேய்த்து புதிய அக்னி பெறப்படுகிறது. ஏற்கனவே எரிகின்ற அக்னி பயன்படுத்தப்படவில்லை. அவ்வாறு தேய்ப்பதையும் அக்னி உருவாவதையும் ஒரு தியானமாக இந்த பகுதி பார்க்கப்படுகிறது. அப்ப இது மாதிரி ஒவ்வொரு தேவதைகளையும் நம்ம வழிபாடு பண்றோம். அப்புறம் வாமதேவிய தியானம் அப்படிங்கிறது ஒரு தியானம். இந்த வாமதேவிய தியானம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, உடல் உறவை தியானித்தல் அப்படின்ற அடிப்படையில இங்க மனிதனுடைய இல்லற தர்மத்தையும் இங்க இந்த சாஸ்திரம் பேசுது, சாந்தோக்கிய உபநிஷத்தை. அதாவது நம்முடைய பண்டைய சமுதாயம் வந்து ஒரு மிக சிறந்த ஆரோக்கியமான சமுதாயமாக விளங்கியதற்கான முக்கிய காரணங்கள் தான் இங்க உடல் உறவு என்று பார்க்கப்படுகிறது. அப்ப வாழ்க்கையின் ஒரு அடிப்படை அம்சமாக காமம் இருக்கிறது. காமம் என்பது உடல் உறவு போன்றவையாக உரிய வேளையிலே உரிய முறைப்படி தகுந்த ஒருவரால் கற்பிப்பதன் மூலமே நல்ல மனிதன் உருவாகுகின்றான் என்று இங்க உபனிஷத்தை எடுத்து சொல்ல வருது. அதாவது இங்க வந்து இந்த உடலுறவு அப்படிங்கிற விஷயத்தினுடைய ஆழமான விஷயம் என்னன்னா, அது ஒரு தெய்வீக தன்மையாக நம்முடைய உபனிஷத்து, நம்முடைய சாஸ்திரங்கள் வந்து பார்க்குது. ஏன்னா அதை வந்து ஒரு தியானமாகவே அதை மேற்கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில அவர்கள் பார்த்ததுனால அன்றைய குழந்தைகள் எல்லாம் வந்து தெய்வீக குழந்தைகளாக பிறந்தார்கள் என்று நம்ம பார்க்கிறோம். அதாவது இது வந்து வேத காலத்துல இப்படித்தான் ஒரு குழந்தை பெற்றுக்கொள்வதோ, ஒரு கணவன் மனைவியினுடைய உடல் உறவும் இருந்தது அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய விஷயத்த வாமதேவிய தியானம் என்ற நிலையில இந்த சாஸ்திரம் பேசுது, சாந்தோக்கிய உபனிஷத்து. அப்ப இங்க வந்து இந்த எஜுகேஷன் சிஸ்டத்துல இப்ப நம்ம வந்து இன்னைக்கு பேசுறோம் இல்லையா, அதாவது செக்ஸ் கல்வி, அதாவது ஆங்கில எழுத்தாளர்கள் எல்லாம் என்ன சொல்லிட்டு இருக்காங்க, இன்றைய குழந்தைகளுக்கெல்லாம் வந்து செக்ஸ் எஜுகேஷன் கொடுக்கணும், அவங்க செக்ஸ்னா என்னன்னு தெரியாம இருக்கிறாங்க, அதனால பல தவறான வழிகள்ல போயிடுறாங்க, அவங்களுக்கு அந்த புரிதலை கொடுக்கணும் அப்படின்ட்டு இன்றைக்கு பேசுறோம் நாம. ஆனா பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த செக்ஸ் எஜுகேஷனை நம்முடைய சனாதன தர்மத்தினுடைய முக்கிய நெறியாகவே நம்முடைய சான்றோர்கள் வைத்திருக்கிறார்கள் என்று பார்க்க முடியுது இந்த சாந்தோக்கிய உபனிஷத்துல. அப்ப அந்த அடிப்படையில ஒரு நல்ல மனிதன் உருவாக வேண்டுமானால் நல்ல சமுதாயத்திற்கு அது அடிகோலும். அப்போ இங்க காமம், உடலுறவு போன்றவைகள் தகுந்த ஒருவரால் சிறு வயதிலேயே கற்பிக்கப்படுவது மட்டுமல்லாமல் அதை பற்றி சிந்திக்குமாறும் இங்கு உபனிஷதங்கள் எடுத்து கூறுவதை நாம் பார்க்க முடிகிறது. இதை பற்றி ஏற்கனவே தைத்திரிய உபனிஷதமும் பேசி இருக்கின்றது. 3வது அத்தியாயத்தினுடைய 6வது பகுதியிலே நாம் இதே விஷயத்தை பேசியிருக்கிறோம். அப்ப இங்க கல்வி காலம் முடிந்து அந்த மாணவர்கள் வெளியேறும் போது அவர்கள் என்ன பண்றாங்க, ஒரு நல்ல இல்லற தர்மத்தில் நுழைகின்றார்கள். ஏன்னா நம்முடைய வாழ்க்கை முறை என்பது எப்படி சனாதன தர்மத்துல கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிரம்மச்சரியம், இல்லறம், வானப்பிரஸ்தம், சந்நியாசம் என்றுதான் நமக்கு வகுத்து கொடுக்கப்பட்டிருக்கு. அப்ப பிரம்மச்சரியம் என்றால் இங்கு வந்து இளம் வயதிலேயே மாணவ பருவத்திலே கல்விகளை கற்றுக்கொள்வது. அதாவது இந்த மாதிரி வேத பாடசாலையில சென்று வேத பாடங்களை கற்றுக்கொண்டு ஒழுக்க நீதிகளை நடைமுறையில் கடைபிடித்து தெய்வீக விஷயங்களை எல்லாம் மனதில் உள்வாங்கி கொண்டு அவன் ஒரு தெய்வீக மனிதனாக வெளிப்படுகின்றான். வேதங்களை எல்லாம் படித்து முடிச்சுட்டு அவன் வெளியே வரும்போது ஒரு 12 ஆண்டு காலங்கள் அவனுடைய கல்வி முறை வந்து முழுக்க முழுக்க வேத பாடசாலையில தான் இருக்கும்.
அப்ப வேத பாடசாலையினுடைய குருமார்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, வேதத்தினுடைய முக்கிய பகுதிகள் எல்லாம் எடுத்து உபதேசம் கொடுத்து அவர்களை ஒரு நல்ல மாணவனாகவும், சமுதாயத்துக்கு ஒரு நல்ல தலைவனாகவும், ஒரு நல்ல மனிதனாகவும் உருவாக்கி கொடுத்துருவாங்க. அப்படி உருவாக்கி அவன் 12 ஆண்டுகள் முடிச்சிட்டு வெளியே வந்த உடனே அவன் என்ன பண்ணுவான்? சாமியாரா போயிட மாட்டான். அடுத்த நிலை ஒண்ணு இருக்கு. பிரம்மச்சரியத்துக்கு அப்புறம் இல்லறம் என்ற ஒரு நிலை இருக்கு. அப்ப இங்க முடிச்சிட்டு இல்லற தர்மம் என்பது மனைவியோடு சேர்ந்து வாழ்வது. அந்த கல்வியை முடித்துக் கொண்டு வந்த பிறகு அவன் தன் மனைவியோடு சேர்ந்து வாழும்போது, அங்க அவனுடைய அந்த புரிதல், அவன் கற்றுக்கொண்ட அந்த கல்வியினுடைய மேம்பாடு என்ன பண்ணும்னா, அந்த கணவன் மனைவி இடத்திலே ஒரு அந்யோன்யமான உறவை வைத்துக் கொள்ள வாய்ப்பாக அமையும். அவர்கள் இருவரிடத்திலும் எந்த விதத்திலும் அந்த எதிர்ப்பு இருக்காது. அவ்வளவு ஒற்றுமையான வாழ்க்கை முறை இருந்திருக்கிறது. ஒருவருக்கும் ஒருவர் என்றைக்குமே பிரிந்து வாழவும் மாட்டார்கள். அவ்வளவு அந்யோன்யமான வாழ்க்கை முறையில அவர்கள் பெற்றுக்கொண்டிருக்கின்ற அந்த குழந்தைகள் கூட தெய்வீக குழந்தைகளாக பிறக்க முடிகின்றது என்று நம்முடைய சமுதாயத்தை, நம்முடைய பண்டைய சமுதாயத்தை, இன்றைய சமுதாயம் அல்ல, பண்டைய சமுதாயத்தை பார்க்க முடிகிறது. ஆகவே ஒருவன் நல்ல மனிதனாக வாழ்வதற்கு இந்த கல்வி, இந்த சிந்தனை வழிவகுக்கிறது. ஆகவே இது மிக முக்கியமான ஒரு விஷயமாக வாமதேவிய தியானம் பேசுகிறது என்று நாம் இங்க பார்க்க முடிகிறது. அடுத்தது இதே இதுல பிருகத் ஆதித்ய தியானம் என்று ஒரு தியானம் இருக்கு. அதுவும் சூரியனை தியானித்தல் தான். ஆதித்யன் என்றால் சூரியன் என்றுதான் இங்க பார்க்கிறோம். அப்ப இங்க பிருகத் அப்படின்னா மிக பெரியது அப்படிங்கிற அடிப்படையில மீண்டும் அந்த சூரியனை மிக ஒரு பிரதான தேவதையாக வழிபாடு செய்வதாகவே அந்த இடத்துல 14வது பகுதியிலையும் வருகின்றது. மீண்டும் வைரோப்பிய தியானம் என்பது மலையை தியானிப்பதாகவே அதுவும் வருகிறது. அப்ப மீண்டும் மலையை பற்றி இங்க பேசப்படுகிறது. அடுத்தது பருவ காலங்களை பற்றிய தியானம். பருவ காலங்கள்னா நம்ம ஏற்கனவே பார்த்தோம்ல, வசந்த காலம், கோடை காலம், மழைக்காலம், இலையுதிர் காலம் என்றெல்லாம் நம்ம பார்த்த காலங்களை வைத்துக் கொண்டு அதனுடைய தியான முறைகளும் இங்கு சொல்லப்படுகிறது. அடுத்தது சக்வரி தியானம் என்பது சக்வரி அப்படின்னா இந்த பிரபஞ்சம் என்று பெயர். அது சமஸ்கிருதத்துல சக்வரிங்கிற ஒரு வார்த்தையும் இருக்கு. இது என்னன்னா பிரபஞ்சத்தை தியானித்தல். அப்ப பிரபஞ்சத்தின் பல்வேறு அம்சங்களை தியானித்த பிறகு பிரபஞ்சம் முழுமையையும் தியானிக்குமாறு இங்கு பார்க்கப்படுகிறது. அப்ப பிருத்திவி, ஹிங்காரகா, அந்தரிக்ஷம், பிரஸ்தாவோ அப்படின்னு அந்த மந்திரங்கள் சொல்லும். இது நமக்கு சுட்டி காட்டும். அந்த அடிப்படையில பிருத்திவினா பூமி, அப்ப ஹிங்காரம் என்பது பூமி, பிரஸ்தாவம் என்பது வானம், உத்கீதம் என்பது சொர்க்கம், பிரதிகாரம் என்பது திசைகள், நிதனம் என்பது கடல் என்ற அடிப்படையில இங்க சக்வரி தியானம் இந்த பிரபஞ்சத்தோடு தொடர்பு படுத்தி செய்யப்படுகின்றது. அப்ப இந்த அடிப்படையில இந்த தியானத்தினுடைய பலன்கள், நிபந்தனைகள் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த பிரபஞ்சத்துடைய தொடர்பினாலே இந்த சக்கரிய தியானத்தை யார் அதன் அடிப்படையை அறிந்து செய்கின்றார்களோ அவன் பிரபஞ்சத்தின் அனைத்து நன்மைகளையும் பெறுகின்றான். அவன் முழு ஆயுளையும் பெற்று வாழுகின்றான். பெருமையுடன் நல்ல சந்ததியுடனும் கால்நடை செல்வத்துடனும் வாழுகின்றான் என்று இந்த தியானத்தை பற்றி மிக சிறப்பாக பிரபஞ்ச தியானத்தை பற்றி இங்கு பேசப்படுகிறது. அப்ப இதெல்லாம் இந்த தியான முறைகள் என்பது இப்ப நாம நினைச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி எப்படி வீட்டுல உட்காந்து தியானம் பண்றது கிடையாது. இது எல்லாமே வேள்விகள். அதாவது வேள்விகள் செய்யும் போது சாமகான முறையில இதை இப்படி எல்லாம் உபாசனை செய்யணும், இந்த தேவதைகள் எடுத்து இப்படி உபாசிக்க வேண்டும் என்று அந்த வேள்விகள்ல வேத விற்பனர்கள், அந்த உத்கீதா புரோகிதர்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா உட்காந்து அதை செஞ்சு கொடுப்பாங்க. அந்த மாதிரிதான் இந்த தியான முறைகள் எல்லாம் இருக்கிறதுனால தான் நான் உங்களுக்கு இது வேகமா போறேன். நம்ம பயன்பாட்டில் இருக்கக்கூடிய தியானமா இருந்தா உங்களுக்கு அந்த தியானத்தை பத்தி நான் சொல்லி கொடுத்து அதை நீங்க நடைமுறைப்படுத்துங்க நம்ம சொல்லலாம். அது மாதிரி தியானங்கள் இங்க கிடையாது. அதே மாதிரி யக்ஞாக்னிய தியானம் என்று ஒன்று இருக்கு. அது என்னன்னா இந்த உடம்பையே தியானிக்கிறது. ஏன்னா உடம்பு நமக்கு எப்படி அப்படிங்கிறத இன்றைக்கு நம்ம பாக்குறோம் இல்லையா, நிறைய மகான்களுடைய கருத்துக்களை பாக்குறோம். திருமூலருடைய திருமந்திரம் கூட பார்ப்போம். திருமூலருடைய திருமந்திரம் என்ன சொல்லுது? உடம்பை முன்னம் இழுக்கென்று இருந்தேன், உடம்பினுக்குள்ளே ஒரு பொருள் கண்டேன், உடம்பினுள் உத்தமன் கோயில் கொண்டான் என்று உடம்பை யானிருந்து ஓம்புகின்றேனே அப்படின்னு திருமந்திர பாடல் நம்முடைய உடம்பினுடைய முக்கியத்துவத்தை ஏன் குறிப்பிடுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இறைவன் என்பவன் எங்கேயோ வெளியே தேடி பிடிக்க வேண்டியதில்லை, உன்னுடைய உடம்புக்குள்ளேயே இருக்கிறான் அப்படிங்கறத இங்க சொல்ல வருது. சாஸ்திரம் சொல்ல வர்ற விஷயம் என்ன அப்படின்னா, வெளியே தேடி நீங்க இறைவனை அடையிறது கஷ்டம், ஆனா உனக்குள்ளேயே நீ இறைவனை அடையலாம். அந்த இறைவன் எங்கேயோ இல்ல, உன்னுடைய உடலுக்குள்ளேயே ஒளிந்து கொண்டிருக்கிறான் அப்படின்னு இங்க சொல்ல வருது. அவ உடலுக்குள்ள எப்படி ஒளிந்து கொண்டிருக்கிறான்? நம்ம இடத்துல உயிராய் உணர்வாய் ஒளிந்து கொண்டிருக்கிறான். நம்ம ஒவ்வொருத்தரிடத்துலயும் உயிராய் இருக்கிறான், உணர்வாய் இருக்கிறான். அவன் இருக்கிற வரைக்கும் தான் இங்க ஆடாத ஆட்டமெல்லாம் நாம ஆட முடியும். அவன் இல்லைன்னா இங்க இந்த உடம்பு ஜடம் என்று பெயர். அதை சவம் என்று சொல்றோம். அப்ப அந்த சவம் என்று சொல்லக்கூடிய ஒரு விஷயம் சிவமா எப்ப இருக்கும்? அந்த உயிர் இருந்தா தான் அதுக்கு சிவம்னு பேரு. அதனாலதான் சைவ சித்தாந்தம் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா முன்னாடி சிவான்னு போட்டுக்குவாங்க. அவ சிவ ராமசாமி, சிவ குப்புசாமி எல்லாம் பேர் வச்சுக்கிறாங்க இல்லையா? அந்த சிவாங்கிற வார்த்தை என்ன? அந்த தெய்வீக நிலைய
குறிப்பிட்டு காட்டுவதற்காக அப்படி ஒரு பெயரை முன்னாடி போட்டுக்கிறது. ஆனா இங்க உண்மையா சிவம் என்பது என்னன்னா நம்ம இடத்துல இருக்கின்ற அந்த உயிர் தான், வெளியே இருக்கிற உருவம் இல்ல, வெளியே வழிபாடு பண்ணுகின்ற தெய்வீக வடிவங்கள் கிடையாது. அது நம்ம கிட்ட உணர்வா இருக்கு. அப்ப நம்ம இங்க உயிருள்ள ஜீவர்களுடைய உணர்வை மதிக்காம நம்ம ஒரு கல்லுக்கு செய்கின்ற கடமைகளை கூட நம்ம ஒரு உயிருள்ள ஜீவர்கள் இடத்துல காட்டுவதில்லை அப்படிங்கறத பண்டைய ரிஷிகள் அன்றைக்கே புரிய வச்சிருக்காங்க. ஆனா இடையில் வந்த சில இடைத்தரகர்களால நம்ம என்ன பண்ணிட்டோம்னா உயிர்களை எல்லாம் உபத்திரம் பண்ணிக்கிட்டு நம்ம கல்களை எல்லாம் வழிபாடு பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அதுதான் இங்க இடையில ஏற்பட்ட மிகப்பெரிய மாற்றம், நம்முடைய சனாதன தர்மத்தில ஏற்பட்ட மிகப்பெரிய மாற்றம். அப்ப இங்க இந்த யக்ஞோன்னிய தியானத்துல என்ன சொல்லுதுன்னா, உடம்பை தியானித்தல் அப்படிங்கிறது, உடம்பை ஒரு தடையாக நான் நினைத்திருந்தேன், ஆனா உடம்பிலே இறைவன் கோயில் கொண்டிருக்கிறான் என்பதை கண்ட பிறகு அதை ஒரு கோயிலாக எண்ணி பாதுகாக்கின்றேன் என்று திருமூலர் சொல்வது போல, இந்த உடம்பை நாம் ஒருபோதும் வெறுக்கவோ அல்லது அதை தடையாகவோ கருதக்கூடாது. ஆன்மாவை உணர்வதற்கான, ஆத்ம நிலையை அனுபவம் ஆக்குவதற்கான ஒரு அடிப்படை கருவியாகவே இந்த உடம்பு நம்ம இடத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது என்ற ஒரு புரிதல் நமக்கு வர வேண்டும் என்று இந்த தியானத்துல சுட்டிக்காட்டப்படுகிறது. அதை பற்றி மேலும் சில உபநிஷதங்கள் பேசும்போது இந்த உடம்பு 11 வாசல்களை கொண்ட ஒரு புறம் என்று பேசுது. நம்ம தைத்திரிய உபநிஷத்திலே பார்த்தோம், ஒரு நகரம் அப்படின்னு கடவு உபநிஷத்திலையும் பார்த்தோம். அப்போ இங்க உடம்பை ஒரு நகரமாக கூறுவது இங்க முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்று பார்க்க முடியுது. அப்ப இங்க ஒரு நகரத்துல எப்படி எல்லா செயல்பாடுகளும் இருக்குமோ அத்தனை செயல்பாடுகளும் நம்மளுடைய உடம்புக்குள்ள நடந்துட்டு இருக்கு. ஒண்ணு தயாரிக்கப்படுது, ஒண்ணு அழிக்கப்படுது, ஒண்ணு அனுபவிக்கப்படுது அப்படின்னு நம்ம இந்த சமுதாயத்துல நம்ம ஒரு தொழிற்சாலையில எப்படி பார்க்கிறோம். இந்த நகரத்துக்குள்ள நீங்க போயிட்டீங்கன்னா நகரத்துக்குள்ள பல்வேறு தொழிற்சாலைகள் இருக்கும், பல நிறுவனங்கள் இருக்கும். அந்த நிறுவனங்கள்ல பல்வேறு வேலைகள் நடந்து கொண்டிருக்கும். தொழிற்சாலைகள்ல ஒன்று தயாரிக்கப்படும், அந்த தயாரிக்கப்பட்ட பொருட்களை மக்களிடத்திலே கொடுக்கப்பட்டு அனுபவிக்கப்படும். அப்புறம் அந்த தேவை நிமித்தம் முடிஞ்ச பிறகு அந்த பொருட்கள் அழிக்கவும் படும். அப்ப எப்படி நம்ம இந்த நகரத்துக்குள்ள இப்படி எல்லா விஷயங்களும் செய்து கொண்டிருக்கிறோமோ அதே மாதிரி அத்தனை விஷயங்கள் இந்த உடம்பு செய்து கொண்டிருக்கு. ஆகவே இந்த உடம்பு ஒரு புறம் என்று பார்க்குது. துவாதசா புறம் என்று கடவுபடிசல் நம்ம படிச்சிருக்கோம். 11 வாசல்களை கொண்ட ஒரு புறம், ஒரு நகரம் அப்படின்னு இங்க சாஸ்திரம் சொல்லுது. அப்ப இங்க நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, இந்த உடலை வைத்துக் கொண்டுதான் நம்ம இறைவனை உணர முடியும். இதுக்கு நான் ஏற்கனவே நிறைய கிளாஸ்ல இந்த உமானங்கள்லாம் நான் கொடுத்துட்டே இருப்பேன், இருந்தாலும் மீண்டும் ஞாபகப்படுத்துறேன். அந்த உடம்பை முன்னம் இழுக்கென்றிருந்தேன், உடம்பினுக்குள்ளே உருபொருள் கண்டேன் அப்படின்னு திருமூலர் பாடுற மாதிரி திருநாவுக்கரசர் ஒரு பாட்டு பாடுறாரு. நான் ஒவ்வொரு முறையும் சொல்லுவேன், தேடி கண்டு கொண்டேன் திருமாலோடு நான்முகனும் தேடி தேடனா தேவனை என்னுள்ளே தேடி கண்டு கொண்டேன் அப்படின்னு தான் திருநாவுக்கரசர் பாடுறாரு. நான் இறைவனை தேடி கண்டுபிடிச்சிட்டேன். அது யார் யார் கண்டுபிடிக்க முடியாத இறைவனை? திருமாலும் நான்முகனும், அதாவது நான்முக பிரம்மாவும் கண்டுபிடிக்க முடியல, விஷ்ணுவும் கண்டுபிடிக்க முடியல. ஆனா நான் கண்டுபிடிச்சிட்டேன். எங்க கண்டுபிடிச்சிட்டேன்? என்னுள்ளே தேடி கண்டு கொண்டேன் அப்படின்னு தான் திருநாவுக்கரசரும் அவருடைய தேவாரத்துல பாடுறாரு. அப்ப இறைவன் நமக்குள்ள இருக்கிறான் அப்படிங்கிறத நம்ம கண்டு கொள்வதற்கு தான் இங்க மகான்கள் இவ்வளவு விஷயங்கள் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அதுதான் நமக்கு முக்கியமா புரியணும். அதை விட்டுட்டு நம்ம வெளியே தேடி இறைவனை பிடிக்க முடியாது. ஏன்னா அடிமுடிக்கான அண்ணாமலையினுடைய கதையும் நான் ஒவ்வொரு முறை கிளாஸ் எடுக்கும்போது சொல்லுவேன். வெளியே தேடுவாங்க 2 பேரும், ஆனா வெளியே இறைவனை பிடிக்க முடியாது. ஏன்னா இறைவனுடைய அடியையும் காண முடியாது, முடியும் காண முடியாது. அப்ப அடியும் முடியும் இறைவனை ஏன் காண முடியல? வெளியே தேடி காண முடியாது. அது உள்ள பார்க்க வேண்டிய விஷயம், அதாவது உள் கடந்து பார்க்க வேண்டிய விஷயம், அகத்திலே அறிய வேண்டிய விஷயம். அப்ப இறைவன் நம்முள்ளே உணர்வாய் உயிராய் இருக்கிறான் அப்படின்னா, அந்த இறைவனை நீங்க காண்பது அப்படிங்கிறது எப்படின்னா, இந்த கண்களை கொண்டு காண முடியாது. நம்ம இடத்துல இருக்கிற அந்த புலனுடைய உணர்வு இருக்கு இல்லையா, நம்ம இடத்துல அது உணரக்கூடிய ஒரு விஷயம். இப்ப நம்ம உடம்புல ஒரு எறும்பு ஊறுது அப்படின்னா உடனே நம்ம உணர்றோம்ல, அந்த எறும்பு ஊறுறதுக்கு ஏதாவது கண்ணு வேணுமா? இப்ப நம்ம முதுகுல எறும்பு ஊறுதுன்னு உடனே அதை கண்களால பார்த்துதான் நம்ம அந்த எறும்பு ஊறுதுன்னு கண்டுபிடிச்சோமானா இல்ல. நம்ம தோல்ல எறும்பு ஊறின உடனே நமக்கு உணர்வு சொல்லுது ஏதோ ஒண்ணு ஊறுது அப்படின்ட்டு. அப்புறம் நம்ம டக்குன்னு அந்த முதுகுல கை வச்சு அது என்னன்னு எடுத்து பார்த்தோம்னா ஒரு எறும்பு ஊறிட்டு இருக்கு தெரியும். அப்போ ஒரு எறும்பு நமக்கு காட்டி கொடுக்குதுல்ல, இந்த இடத்துல ஊறுதுங்கிறத நமக்கு காட்டி கொடுக்கறது தோல் மூலமா நம்ம அதை உணர்றோம் இல்லையா? அப்ப தோல் மூலமா உணர்வதற்கு நமக்கு புலன்கள் தேவையில்லை. ஆனா தோல் இருந்ததுனால நம்ம அதை உணர்றோம்ல. அதுக்கு அடுத்த லெவல் என்னன்னா நம்முடைய ஞானம் தான். அந்த 3வது கண் திறந்துக்குச்சுன்னா நீங்க இந்த உலகத்துல இறைவனை உங்களுக்குள்ள அழகா உணரலாம். அந்த உணர்தல் அப்படிங்கிறது என்னன்னா, இங்க எல்லாமே இறை அம்சமா நீங்க பார்க்கும்போது உங்களுக்கு ஒவ்வொன்றிலும் இறைவனை உணர முடியும். அதனுடைய புரிதலுடைய மேம்பாடை தான் நாங்க எப்படி சொல்றோம் அப்படின்னா,
இப்ப நீங்க வாழ்க்கையில வந்து இறைத்தன்மையை எல்லாமே இறையம்சமா பார்க்கணும் அப்படிங்கிறது தான் நான் இன்னைக்கு எடுத்த பாடம் கூட. இன்னைக்கு வந்து நான் 3வது கண் இருக்கு இல்லையா, அந்த 3வது கண்ணை பத்தி பேசும்போது ஞான கண் அப்படிங்கிற டாபிக்ல இந்த சப்ஜெக்ட கொஞ்சம் பிரீஃபா சொல்லியிருப்பேன். இப்ப லாஸ்டா எடுத்த கிளாஸ் நீங்க கேட்டு பாருங்க. அதுல என்ன நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இங்க நாம அறிபவன், அறிவு, அறியப்படும் பொருள் அப்படிங்கிற 3 விஷயங்கள் நம்ம இடத்துல இருக்கு. அப்ப இங்க அறிபவனா நம்முடைய மனசு இருக்கு, அறியப்படும் பொருளா இந்த உலகம் இருக்கு. ஆனா இந்த மனசு இருந்தா மட்டும்தான் இந்த உலகம் அறியப்பட முடியும். மனசு இல்லைன்னா இந்த உலகம் அறியப்பட முடியாது. ஆனா இந்த மனசு அறிபவனாக இருந்து அறியப்படும் பொருள்களை இது பேனா இது பென்சில் என்று அறிந்து கொண்டாலும் அதற்கு ஒரு உடல் வேணும் இல்ல. மனசு எங்க நிலை கொண்டிருக்கு? இந்த உடம்புக்குள்ளதான் இருந்துகிட்டு இந்த விஷயத்தெல்லாம் கையாளுது. அப்படி கையாளும் போது இந்த மனதுக்கு இது பேனான்னு எப்படி தெரிஞ்சது? கண்கள் என்ற புலன்கள் வழியா காட்சியை கண்டு ஓ இது பேனா அப்படின்னு புரிஞ்சுது. அப்போ இங்க காண்பான் அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்குள்ள மனசா இருந்தாலும் காட்சி அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம கிட்ட ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கு. அதுதான் இறைவன். அது நமக்கு காட்டி கொடுக்கும். அதை வச்சுக்கிட்டு இந்த மனசு என்ன பண்ணுதுன்னா மற்றவர்கள் சொல்ற அந்த விஷயத்தை எடுத்துக்குது. இது பேனா அப்படின்னு நமக்கு ஒருத்தர் சொல்லி கொடுக்குறாங்க. உடனே இது பேனா அப்படின்ட்டு மனசு அதை எடுத்துக்குது. இப்ப மனசு என்ன பண்ணுது? அதை பதிவு பண்ணிக்குது உள்ள. இது பேனா அப்படின்னு பதிவு பண்ணி வச்சுக்குது. அப்ப எத்தனை நாள் கழிச்சு கேட்டாலும் அது பேனான்னு சொல்லும். எத்தனை வருஷம் கழிச்சு கேட்டாலும் அது பேனான்னு சொல்லும். ஒரு தடவை பதிவு பண்ணிக்கிட்டா அந்த பொருள் அதுக்குள்ள பதிவாயிடும். சித்தத்துல சேகரிக்கப்பட்டு விட்டா அது மரணம் வரைக்கும் இந்த உடம்புக்குள்ள அந்த பதிவு இருக்கும். அப்ப இந்த மாதிரி ஒவ்வொரு பதிவும் இது உள்ள வாங்கி வாங்கி சேகரிக்க சேகரிக்க அதனுடைய அறிவு விரிவாகிட்டே போய் இந்த உலகமே எல்லாம் என்ன என்ன அப்படின்னு தெரிஞ்சு வச்சுக்கிட்டு இது இந்த அடிப்படையில் இது இருக்குன்னு தெரிஞ்சு வச்சு பேசிக்கிட்டு இருக்கோம். பட் இத்தனையும் இந்த மனசுக்கு எப்படி தெரிஞ்சுது அப்படின்னா, ஏற்றி வைக்கப்பட்ட எண்ணங்கள். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயத்த சொல்லி கொடுக்குறாங்க. அதை வந்து உள்ள வாங்கி வாங்கி பதிவு வச்சுக்குது. அந்த பதிவுகளுடைய தொகுப்பு தான் இங்க நமக்கு மனமாக விரிஞ்சு இந்த உலகமாக விரியுது. அப்ப நமக்கு எப்படி இந்த பிரபஞ்சம்னு ஒண்ணு தெரிஞ்சுது? சொல்லி கொடுத்தாங்க. சயின்ஸ் சப்ஜெக்ட் படிச்சோம். அப்புறம் அதுல சூரியன் ஒண்ணு இருக்குன்னு சொல்லி கொடுத்தாங்க. அந்த சூரியனை சுற்றி 9 கோள்கள் சுற்றி கொண்டிருக்குன்னு சொல்லி கொடுத்தாங்க. இதெல்லாம் சொல்றதை நம்ம கேட்டு கேட்டு நம்ம பதிவு பண்ணிக்கிட்டு இந்த பிரபஞ்சம் எப்படி இயங்கிட்டு இருக்கு அப்படின்ற ஒரு தாட்டில் நம்ம இருக்கிறோம் இல்லையா? இதுதான் எண்ணங்கள். அப்ப இந்த எண்ணங்கள் நிகழ்வுல தான் நம்ம இந்த உலகத்துல இயங்கிட்டு இருக்கிறோம். எல்லாமே அந்த எண்ணங்கள் மூலமா நாம இந்த இயக்கத்துல இருக்கிறோம். ஆனா இந்த இயக்கத்துல எப்படிப்பட்ட எண்ணங்களை நம்ம இயங்கணும், எப்படிப்பட்ட எண்ணங்களை நம்ம இயங்கக்கூடாது அப்படிங்கிற சில நெறிமுறைகளும் இங்க சாஸ்திரம் வகுத்து கொடுத்திருக்கு. அதன்படி நாம வந்து அதை பகுத்து பிரித்து பார்த்து நன்மைகளை எடுத்துக்கொண்டு நம்ம நடைமுறைக்கு வரணும். தீமைகளை நம்ம நீக்கிவிட வேண்டும். தீமைகளை எடுத்துக்கொண்டு வாழ ஆரம்பிச்சோம்னா பல இன்னல்களை நம்ம அனுபவிக்க வேண்டி வரும் என்றுதான் இங்க மகான்கள் நமக்கு பகுத்தறிவு பரிமாணத்துல மனிதன் மட்டும்தான் உயர்ந்து வந்திருக்கிறதுனால இது நல்லது இது கெட்டதுன்னு பிரிச்சு பார்த்து அவன் வாழ முடியும் என்று சொல்லி கொடுக்குது. அப்ப இங்க நம்ம சொல்ல வர்ற விஷயம் என்ன அப்படின்னா, இங்க காண்பவன் ஒருத்தர் இருக்கிறான், காட்சி ஒண்ணு நமக்குள்ள இருந்து அதை காட்டி கொடுக்குது. காணப்படும் பொருள் இது பேனான்னு தெரியுது. அப்போ உள்ள அந்த காட்சிங்கிற அந்த விஷயம் நமக்கு இறைத்தன்மை உள்ள இருந்து பிரகாசிக்கும் போதுதான் அந்த கண்கள் வழியாக அந்த காட்சியை காணக்கூடிய ஒளி பிரகாசம் வெளிப்பட்டதுனால எனக்கு அது பேனான்னு தெரிஞ்சது. கண் இல்லைன்னா எனக்கு அது பேனான்னு எப்படி தெரியும்? அப்ப கண்ணில இருந்து ஒரு ஒளி வெளிப்பட்டு இது பேனாவை காட்டி கொடுத்ததுல அந்த ஒளி என்ன ஒளி? அதுதான் அறிவு ஒளி. இறைவன் நமக்குள்ள அறிவா இருந்து பிரகாசிக்கிறான். அது மாதிரி நான் மூக்குல என்ன பண்றேன், போயிட்டு இருக்கிறேன், திடீர்னு ஒரு நல்ல மல்லிகை மனம் வருது. ஆஹா அருமையான மல்லிகை பூனுடைய ஸ்மெல் வருது அப்படின்னு நான் சுத்தி கத்தி பாக்குறேன். அங்க ஒரு 2-3 மல்லிகை செடியை வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. அதனுடைய மல்லிகை பூவினுடைய வாசம் வந்து எனக்கு அப்படியே மூக்குல தொலைக்குது. அப்ப நான் இதை பார்க்கும்போது ஓ இது வந்து மல்லிகை பூ அப்படின்னு நான் முகர்ந்து இந்த மல்லிகை பூனுடைய வாசனை இப்படி, சாமந்தி பூனுடைய வாசனை அப்படி அப்படின்னு ஒவ்வொன்றையும் நான் ஐடென்டிஃபை பண்றேன்ல, பகுத்து பிரித்து பார்க்கிறேன். அப்ப ஒரு தடவை நான் வந்து மல்லிகை பூனுடைய வாசத்தை முகர்ந்து பார்த்த உடனே இது மல்லிகை பூனுடைய மனம்ங்கிறத நான் சித்தத்துல சேகரிச்ச பிறகு எத்தனை வருஷம் கழிச்சு நான் அந்த மல்லிகை பூவை முகர்ந்து பார்த்தாலும் இது மல்லிகை பூவினுடைய மனம்னு சரியா சொல்லுவேனே தவிர இது சாமந்தி பூவினுடைய மனம்னு மாத்தி சொல்ல மாட்டேன். அப்ப ஒரு முறை நம்முடைய சித்தத்துல பதிவாயிடுச்சுன்னா அந்த பதிவு மாறவே மாறாது. அப்படித்தான் நம்முடைய மனசு வந்து இயங்கிட்டு இருக்கு. அப்ப இது வந்து இயங்குறதுக்கு இந்த அறிவு எங்க இருந்து வேலை செய்யுதுன்னு நம்ம கவனிக்கணும் இல்லையா? அதாவது இப்ப இது மல்லிகை பூ தான், அதனுடைய மனம் தான் இது அப்படின்னு நமக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு அறிவு வேணும். அந்த அறிவு தான் இங்க இறைவன். அததான் இங்க சாஸ்திரம் எப்படி சொல்லி கொடுக்குது? அறிபவன், அறிவு, அறியப்படும் பொருள். திரிபுடி, முப்புடி. இந்த திரிபுடி முப்புடியில சொல்லி கொடுக்குது. எப்படி சொல்லி கொடுக்குதுன்னா, அறிபவன் என்பது உன்னுடைய மனசு, அறிவு என்பது அந்த பிரம்மம், அந்த கான்சியஸ்னஸ். இங்க அறிபவன் மைண்ட். அப்ப மைண்ட் என்ன பண்ணுதுன்னா அந்த அறிவு இருக்கிறதுனால இது இது இன்னது என்று அறிகிறது. இல்லைன்னா இந்த மைண்ட்னால எதையுமே அறிய முடியாது.
அப்ப இந்த மைண்டுக்கு வந்து அறிவதற்கு பின்னால அந்த இறைவன் இருக்கின்றான் அப்படிங்கிற விஷயத்தை தான் இங்க மகான்கள் ரொம்ப பூடகமா நமக்கு சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்ட்டு இன்றைய காலை கிளாஸ்ல அதை தான் எடுத்தேன், முக்கியமா அதை எடுத்தேன் நான். அதுக்குதான் திருநாவுக்கரசுடைய பாடல் இன்னொன்னு சொன்னேன். விறகில் தீயினன் பாலில் படு நெய் போல் மறைந்து நின்றுளன் மாமணி ஜோதியான். அப்ப இறைவன் எப்படி மறைஞ்சு ஒழிஞ்சிட்டு இருக்கான்? விறகுக்குள்ள தீயா இருக்கிறான், ஆனா நமக்கு வெளியே தெரிய மாட்டான். பாலுக்குள்ள பசு நெய்யா இருக்கிறான், பாலில் படு நெய் போல், அந்த பாலுக்குள்ள நெய்யா இருக்கிறான், ஆனா அந்த நெய் வெளியே தெரியாது. அப்ப அந்த நெய்யை நம்ம பார்க்கணும் அப்படின்னா, பாலுக்குள்ள இருக்கிற நெய்யை நம்ம பார்க்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு ப்ராசஸ் இருக்கு இல்லையா? அந்த ப்ராசஸ் என்ன? அந்த பாலை காய்ச்சணும், புறை ஊற்றணும், அப்புறம் புறை ஊற்றின பிறகு அது தயிரா மாறணும், தயிரா மாறின பிறகு அதை எடுத்து கடையணும், கடைஞ்ச பிறகு அது வந்து வெண்ணெய் வரும், அப்புறம் அந்த வெண்ணெயை காய்ச்சின பிறகுதான் நெய் கிடைக்கும். அப்ப இவ்வளவு ப்ராசஸ் செஞ்சுதான் நெய்யை பார்க்க முடியும். எடுத்த உடனே அந்த பாலை பார்த்து நெய் இருக்குன்னு சொல்ல முடியாது. அது மாதிரி இங்க இறைவன் நமக்குள்ள இருக்கிறான், ஆனா அந்த இறைவனை நீங்க எப்படி பார்ப்பீங்க? அதுக்கு ஒரு ப்ராசஸ் இருக்கு இல்லையா? அந்த ப்ராசஸ் தான் இங்க நம்ம இந்த பாடத்திட்டங்கள் மூலமா தெரிஞ்சுக்கிட்டு செய்யறது. அதுக்கு தான் இந்த பக்தி யோகா இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கொடுத்து பெரியவங்க நமக்கு வழி நடத்துறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து அந்த இறைத்தன்மையை நீ உனக்குள்ள உணரணும் அப்படின்னா உன்னுடைய உள்ள தூய்மை ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்ப அந்த உள்ளம் வந்து அலைப்பாயக்கூடாது. கலங்கிய நீர்ல வந்து எப்படி சூரிய கதிர்கள் வந்து அப்படியே பிரகாசிக்காது, கலங்கி காணப்படும். அல்லது கலங்கிய நீருக்கு அடியில பாத்தீங்கன்னா அந்த குட்டை தண்ணியில ஒண்ணுமே தெரியாது. அப்ப அதே தண்ணி கலங்காம அப்படியே தேங்கி நின்னுதுன்னா அந்த கண்ணாடி மாதிரி நிற்கும் போது அந்த கீழே உள்ள இருக்கிறதெல்லாம் தெரியும். தேங்கி இருக்கிற நீர் கூட கலங்காம இருந்ததுன்னா அந்த நீருக்கு அடியில என்னென்ன இருக்குங்கிறத நம்மளால பார்க்க முடியும். ஆனா அந்த நீரை நம்ம கலக்கி விட்டுட்டோம் அப்படின்னா அந்த நீருக்கு அடியில இருக்கிறது தெரியாது இல்லையா? அது மாதிரி நம்ம உள்ளத்துக்குள்ள இருக்கிற இறைவன் தெரிய மாட்டேங்கிறான். ஏன் தெரிய மாட்டேங்கிறான்னா நமக்கு உள்ளத்துல ஏகப்பட்ட கசடுகள் இருக்கு, வெளியே கழிவுகள் இருக்கு, குப்பைகள் இருக்கு. இது எல்லாம் நம்ம வந்து வெளியிருந்து புற விஷயங்களாக நிறைய கண்டதெல்லாம் ஏத்தி வச்சுக்கிட்டு இருக்கோம். அப்ப இந்த உடம்புங்கிற ஒரு விஷயத்தை இறைவன் கொடுத்து அவனே தன்னை அனுபவிக்க ஆசைப்படுற நிலைய அனுபவமாக்காம தடுப்பது எது அப்படின்னா இதே மனசு தான். இந்த மனசு என்ன பண்ணுதுன்னா அகங்காரத்துல தான் செய்வதாக நினைத்துக் கொள்கிறது. இப்ப அந்த பேனா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் அறிந்து கொண்டதாக கர்வப்படுது. ஆனா இந்த நான் தான் இந்த பேனாவை அறிந்து கொண்டேன்னு இந்த மனசு சொல்ல முடியாது. அந்த பின்னாடி இருந்து அறிவு உணர்த்தினா தான் இது பேனாங்கிறது அதுக்கு புரியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்ப கோமா ஸ்டேஜ்ல அடிபட்டு ஒரு நோயாளி ஹாஸ்பிட்டல்ல கிடக்குறான், அவன் முன்னாடி போய் பேனாவை காட்டுங்களேன், அவன் பேனான்னு அப்படி சொல்லிடுவானா? அவனுக்கு ஒண்ணுமே தெரியாது. அப்ப எப்படி அவனுக்கு தெரியல? அங்க அறிவு வேலை செய்யல இல்லையா? அது உள்ள இருந்து அது பிரகாசிச்சா மட்டும்தான் நீங்க இது இது இன்னதுன்னு பகுத்து பிரித்து பார்த்து நீங்க வாழ்க்கையே வாழ முடியும். இல்லைன்னா வாழ்க்கையே வாழ முடியாது. அப்ப இங்க வந்து நமக்கு அந்த இறைத்தன்மை நம்ம இடத்துல இந்த உடலை கொண்டு பிரகாசிக்கணும்னா இந்த உடம்புக்குள்ள மூளையை வச்சிருக்க, அந்த மூளைக்குள்ள ஒரு பீனியல் கிளாண்ட் வச்சிருக்கு. அந்த பீனியல் கிளாண்ட் தான் அந்த அறிவை பிரகாசிக்கக்கூடிய ஒரு முக்கியமான பார்ட், ஒரு ஆர்கன் நமக்குள்ள இருக்கு. அப்ப அந்த உறுப்பு நமக்குள்ள இருந்துதான் இந்த இறைத்தன்மையை நம்ம கிட்ட வாங்கி பிரகாசிக்குது. இதுக்குதான் நான் மாடர்ன் டெக்னாலஜில எல்லாம் புரிய வைக்கிற மாதிரி டிரான்ஸ்மிட்டர் ரிசீவர் அப்படிங்கிற சப்ஜெக்ட் எல்லாம் எடுத்துதான் இந்த 3வது கண் டாபிக்ல பேசிக்கிட்டு இருக்கேன். அதாவது ஞான கண்ணுங்கிற டாபிக்ல அதெல்லாம் நேரம் கிடைக்கும் போது கேளுங்க, நல்லா புரியும். அப்ப என்ன இங்க நம்ம சொல்ல வரோம் அப்படின்னா அந்த இறைத்தன்மை எங்கும் இருக்கிறது, எல்லாவற்றிலும் நிறைந்திருக்கிறது. ஆனால் அது அதிகமாக பார்க்க முடிய ஒரே இடம் வந்து நம்முடைய உடம்பு தான். வெளியே பார்க்க முடியாது. வெளியே வந்து வெட்ட வெளித்தன்மையில் இருக்கு. அந்த வெட்ட வெளித்தன்மை வந்து எல்லையற்றதா விரிஞ்சுக்கிட்டு போய்கிட்டே இருக்கு. அப்ப அது எங்க தொடங்குது எங்க முடியுதுன்ட்டு நீங்க வெட்ட வெளியில பயணம் பண்ணி அதை இலக்கை அடையவே முடியாது. ஏனென்றால் விஞ்ஞானிகளாலேயும் முடியல. எவ்வளவுதான் ராக்கெட்டை கண்டுபிடிச்சாலும் பல ஒளி ஆண்டுகள் கலந்து போனா தான் நம்ம அந்த இடத்துக்கே போக முடியும். இப்ப நட்சத்திரமே பாத்தீங்கன்னா நம்ம சயின்ஸ் எல்லாம் என்ன சொல்லுது? நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய நட்சத்திரம் வந்து எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்ம பாக்குறது தான் இன்னைக்கு நம்ம கண்ணுக்கு தெரியுதுன்னு சொல்லுது. அப்ப இதெல்லாம் எப்படி சாத்தியம்? அத்தனை ஒளியாண்டுகள் கடந்து அது நம்ம பார்வைக்கு வருது. அப்ப இப்போ இப்படி வரும்போது பாத்தீங்கன்னா இங்க இந்த விஷயம் வந்து ஒரு மிகப்பெரிய விஷயம். இதுதான் நான் ஏற்கனவே சொல்லிட்டே இருப்பேன், இது எடுக்கப்பட்ட படம் அப்படின்ட்டு. அப்ப இந்த எடுக்கப்பட்ட படத்துல அடுத்தது என்ன நடக்க போகுதுங்கிறது நமக்கு தெரியாது. இதுக்கு முன்னாடி என்ன நடந்திருக்குங்கிறது வேணா நமக்கு தெரியலாம், ஏன்னா நம்ம வாழ்ந்துட்டு வந்த வாழ்க்கை நேதி. ஆனா ரிஷிகள் வந்து கடந்த காலத்தையும் வாழ்ந்து பார்த்தாங்க, எதிர்காலத்தையும் ஞான கண்ல பார்த்தாங்க. ஞான திருஷ்டியில அடுத்தது என்ன நடக்க போகுது அப்படிங்கறத அவங்களால பார்க்க முடியும். எப்படி பார்க்க முடியும்? அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த டைம் டிராவலர் மாதிரி அவங்க அந்த இடத்துக்கு போயிடுவாங்க. மைண்ட் அங்க கொண்டு போயிட்டாங்கன்னா அங்கிருந்து இந்த அடுத்தது என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது தெரியும். அப்ப நமக்கு வந்து இந்த எடுக்கப்பட்ட சினிமாவுடைய எண்டு சீன் நம்ம வந்து எப்படி ஃபார்வர்ட் பண்ணி பாக்குறோமோ
அது மாதிரி அவங்க ஃபார்வர்ட் பண்ணி பார்ப்பாங்க. இப்ப நம்ம கிட்ட இருக்கிற நவீன டெக்னாலஜி பிளேயர் எல்லாம் இருக்கு இல்லையா, சிடி பிளேயர் எல்லாம் இருக்கு. இப்ப சிடி பிளேயர்ல நீங்க பிளே பண்ணி படம் பார்த்துட்டே இருக்கீங்க, ஒரு கதாநாயகனும் முதல் கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி ஒரு சீன் வருது. உங்களுக்கு ஆர்வ கோளாறு, கதாநாயகி கடைசியில என்ன ஆகுறாங்க அப்படின்னு நீங்க உடனே பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, இமிடியேட்டா நீங்க ஃபார்வர்ட் அடிச்சுக்கிட்டு போனீங்கன்னா லாஸ்ட் எண்ட்ல கதாநாயகன் 2 குழந்தையோடு நிக்கிற மாதிரி படம் முடியும். அப்ப அவங்க குழந்தை பெற்று வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படிங்கறத படத்தை முடிச்சிருவான். அப்ப இந்த மாதிரி இந்த படத்துடைய எண்டை நீங்க பாக்குறதுக்கு எப்படி ஒரு கியூரியாசிட்டியில இமிடியேட்டா படத்தை ஃபார்வர்ட் பண்றீங்களோ, அந்த மாதிரி நம்முடைய வாழ்க்கையும் ஃபார்வர்ட் பண்ணி பார்க்க முடியும். ஆனா அதற்கான ஒரு தகுதியை நம்ம வளர்த்தனா தான் முடியும். அந்த ஃப்ரீக்வன்சிக்குள்ள நம்ம போகணும். அதுதான் இவங்க எல்லாம் செஞ்சாங்க, ரிஷிகள் எல்லாம் எப்படி செஞ்சாங்க அப்படின்னா, அந்த வானமண்டலத்தில் இருக்கிற விஷயங்களை நமக்கு எடுத்து எப்படி புரிய வச்சாங்கன்னா, இந்த உடம்புங்கிற ஒரு கருவியை வச்சுக்கிட்டு அதுல மனசுங்கிற இன்னொரு கருவியை கையாண்டு கொண்டு இங்க இந்த உடலையும் மனதையும் கொண்டு இந்த உலகத்துல இருக்கிற அத்தனை விஷயங்களும் அவர்கள் அறிந்து கொண்டார்கள் அப்படிங்கறத நம்ம பார்க்க முடியுது. அப்ப இங்க அறிபவன் என்ற மனசு தேவைப்படுது, அறிவு என்ற இறைவன் அதற்கு ஆதாரமாக இருக்க வேண்டும். அறியப்படுகின்ற பொருளாக இந்த பிரபஞ்சம் இருக்கிறது, அறியப்படுபவையாக இந்த பிரபஞ்சம் இருக்கிறது. அப்ப திரிபுட்டி அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, அறிபவன் அறிவு அறியப்படும் பொருள், காண்பான் காட்சி காணப்படும் பொருள், பார்ப்பான் பார்வை பார்க்கப்படும் பொருள். அப்படி நீங்க எப்படி வேணா மாத்தி மாத்தி வார்த்தைகளை போட்டாலும், நீங்க பார்ப்பவன் என்பது மனசு, பார்க்கப்படும் பொருள் என்பது இந்த மனதில் ஏற்றி வைக்கப்பட்ட எண்ணங்களின் தொகுப்பு. ஆனால் இந்த பார்ப்பானும் பார்க்கப்படும் பொருளும் இருப்பதற்கு எது ஆதாரமாக இருக்கிறது என்றால் பார்வை. அப்ப இந்த பார்வை தான் இங்க இறைவன். அறிபவன் அறியப்படும் பொருளுக்கு ஆதாரமாக எது இருக்கிறது அப்படின்னு பார்த்தா அறிவு. அப்ப அந்த அறிவு தான் இங்க இறைவன் அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கணும். ஏன்னா இங்க சென்டர் பாயிண்ட் தான் அங்க இறைவனாக இருக்கு, நடுநாயகமா இறைவன் இருக்கிறான் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சாஸ்திரங்கள் நமக்கு சொல்லி புரிய வைக்க பாக்குது. அந்த அடிப்படையில தான் இங்க வேதங்கள் எல்லாம் பேசுது. அதுக்கு ஆதார கருவி நமக்கு இந்த உடம்பு கிடைச்சிருக்கு. அப்ப இங்க அரிதான ஒரு கருவி இந்த உடல் அப்படிங்கறத எல்லா சாஸ்திரங்களும் நமக்கு சொல்லுது. இப்ப சாந்தோக்கிய உபநிஷத்தும் இதை பேசுது. ஆகவே நம்ம இந்த பாடத்திட்டங்களை படிக்கும் போது இந்த உடம்பை நம்ம எப்படி பார்க்கணும்னா, இது நமக்கு ஒரு இறைவனை அறிவதற்கான ஒரு உபயோகமான கருவி என்பதாக பார்க்கணும். ஆனா இந்த உடல் தான் நான் என்று அபிமானம் வைக்கக்கூடாது. நீங்க சாஸ்திரம் சொல்லி கொடுக்கும் போது நீ உடல் அல்ல, நீ மனம் அல்ல, நீ புத்தி அல்ல அப்படின்னு சொல்லி பஞ்ச கோஷங்களையும் நீக்க சொல்லி கொடுப்போம். ஆனா அந்த பஞ்ச கோஷங்களை நீக்கும் போது நான் எப்படிங்க இந்த உடம்பு இல்லாம வாழ முடியும் அப்படின்னு ஒரு தப்பான நெகட்டிவான கண்ணோட்டத்தை நம்ம முடிவு எடுத்துடக்கூடாது. அது என்ன சொல்ல வருதுன்னா, ஃபர்ஸ்ட் நீ உடம்புதான்ங்கிற அபிமானத்தை விட்டுடு. அப்ப நீ உடம்பு இல்லைங்கிறது உனக்கு தெரியும் போது நீ உடம்பு அல்ல, அப்ப வேறு யாரோ நீ அப்படிங்கிறது நீ புரிய வரும் இல்லையா, அந்த பாயிண்ட்டுக்கு வாங்கிறதுக்காக அப்படி சொல்லி கொடுக்குது. அதே மாதிரி மனசுதான் நான் நினைச்சுக்கிட்டு இருக்கும் போது இந்த மனசு நீ இல்லைன்னு சொல்லி கொடுக்குது. அப்ப மனமும் நான் இல்லைங்கும் போது நமக்கு பஞ்ச கோஷங்களையும் நீக்கி பாத்தீங்கன்னா இறுதியாக நீங்க யாரு, அந்த ஆத்மா, அந்த அறிவு, அந்த பிரம்மம் என்பது உங்களுக்கு தெரிய வரும். ஏன்னா இதெல்லாம் அந்த ஆத்மாவை மறைக்கக்கூடிய விஷயங்கள். இந்த உடல், மனம், புத்தி, பஞ்ச கோஷங்கள்ல பிராணன் எல்லாமே உடம்ப மறைக்கக்கூடிய விஷயங்கள், ஆத்மாவை மறைக்கக்கூடிய விஷயங்கள். அதனாலதான் இந்த 5 கோஷங்களை நம்ம நீக்கினா மட்டும்தான் ஆத்மா நமக்கு அனுபவமாகும். அதனாலதான் நம்ம என்ன சொல்லுவோம்னா, பயிற்சிகள் எல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க மனோ பயிற்சிகள் செய்ய வேண்டாம், பிராண பயிற்சிகள் செய்ய வேண்டாம் நம்ம சொல்லி கொடுப்போம். ஏன்னா அந்த பயிற்சியினால நீங்க பிரம்மத்தை அனுபவமாக்க முடியாது. அந்த பயிற்சி இறைவனை அனுபவமாக்கி விடாது. ஏனென்றால் இங்க ஞானத்தினால்தான் இறைவன் அனுபவம் ஆகுவான். நீங்க பிராணாயாமம் பண்ணிக்கிட்டே உட்கார்ந்து இருந்தீங்கன்னா எத்தனை வருஷம் பண்ணாலும் இறைவன் எப்படி அனுபவம் ஆகுவான்? பிராணாயாமத்துக்கும் இறைவனுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? அந்த பிராணாயாமம் தான் உங்களுக்கு இறைவனையே மறைக்குது. ஏன் மறைக்குது அப்படின்னா, பிராணமய கோஷத்துல நீங்க சிக்கிக்கிட்டு இருக்கீங்க. பஞ்ச கோஷங்கள்ல நீங்க பிராணன் அப்படிங்கிற ஒரு கோஷத்துல போய் சிக்கிக்கிட்டு இருக்கிற வரைக்கும் நீங்க அந்த கோஷத்துல இருந்து வெளியே வர முடியாது. அதே மாதிரி உடம்புதான் நான் என்று அபிமானித்துக் கொண்டு நீங்க பூஜைகள், புனஸ்காரங்கள் அப்படின்னு வெளியே ஜபதபங்கள் என்ன பண்ணிட்டு இருந்தாலும் அந்த அபிமானத்துல செய்யக்கூடிய செயல்கள் எதுவும் உங்களுக்கு பலனை கொடுக்காது. அப்ப இங்க என்ன நமக்கு உண்மையிலேயே தேவைப்படுது அப்படின்னா, இந்த அத்தியாத்ம கல்வியினுடைய ஞானம் நமக்கு தேவைப்படுது. இறைவன் எப்படி இருக்கிறான், அந்த இறைவனுடைய படைப்பாகிய இந்த பிரபஞ்சம் எப்படி இருக்கிறது, இந்த பிரபஞ்சத்திலே ஒரு அங்கமாக இருக்கின்ற நான் யார் அப்படிங்கிற இந்த இத்தனை கேள்விகளுக்கு யாருக்கு ஒருத்தனுக்கு விடை தெரியணும் அப்படின்னா, அவன் இந்த வேத கல்வியை படிச்சா மட்டும்தான் தெரிஞ்சு கொள்ள முடியும். வேற எந்த வகையிலும் அவன் தெரிஞ்சு கொள்ள முடியாது. அப்படி தெரிந்து கொண்டு நம்ம மைண்ட் அப்டேட் பண்ணாதான் மைண்ட் அந்த புரிதலுக்குள்ள நான் இன்னார் அப்படின்னு புரிஞ்சுக்குமே தவிர, வேற மைண்டுக்கு நீங்க தலைகளா நின்று நீ உடனே கடவுள் ஆயிடுவேன்னு சொன்னா அது தலைகளா நின்னா கடவுள் ஆயிடுமா? எப்படி ஆகாதுல்ல. அப்ப இங்க நீங்க பிராணாயாமம், யோகா என்ன பயிற்சி முயற்சிகள் பண்ணிட்டு இருந்தாலும் இறைத்தன்மைக்குள்ள அனுபவமாக்க முடியாது.
அப்ப இங்க ஞானம் என்ன சொல்ல வருதுன்னா, இங்க இருப்பதெல்லாம் இறைவன் என்று சொல்றதுல எப்படி நீங்க அனுபவமாக்கணும்னா, இப்ப உணர்வு தான் இறைவன் அப்படின்னு நீங்க புடிச்சிட்டீங்கன்னு வச்சுக்கீங்களேன். இந்த அத்தியாத்ம யோகத்துல புரிதல் வந்து இந்த ஞானம் உங்களுக்குள்ள அனுபவமாகி, இந்த இறைவன் தான் நான் அப்படிங்கிற தன்மை உங்களுக்குள்ள உணர ஆரம்பிச்ச பிறகு, எல்லாமே நான் தான் அப்படிங்கிறது உங்களுக்கு புரிய வரும். அப்ப இங்க பார்க்கும் இடம் எங்கும் நீக்கமற நானே நிறைந்திருக்கிறேன். எப்படி இருக்கிறேன்? சூட்சமா, உயிராய், உணர்வாய் இருக்கிறேன். அப்ப என்னுடைய உயிரும் உணர்வும் எங்கும் நிறைந்திருக்கிறதுனால, இப்ப நான் வந்து ஒரு பொருளை சாப்பிடுறேன். அந்த பொருளுடைய சுவை இருக்கு இல்லையா? அந்த சுவையை வந்து நான் ரசிக்கிறேன். சுவையில வந்து ஒரு இனிப்பு சுவையை நான் ருசிக்கிறேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்ப அந்த இனிப்புங்கிறது எனக்கு எப்படி தெரிஞ்சது? அது கசப்புங்கிறது எப்படி எனக்கு தெரியுது? அந்த ரெண்டையும் நான் பகுத்து பிரித்து பார்ப்பதற்கான ஒரு அறிவு என்கிட்ட இருக்கிறதுனால தானே இது இனிப்பு அப்படிங்கிற இது கசப்புங்கிறேன். அப்ப அந்த டிஃபரன்ஸ் ஐடென்டிஃபை பண்றதுக்கான ஒரு அறிவு என்னிடத்திலேயே இருக்கிறது பாருங்க. அந்த அறிவு தான் இறைவன். அவன் தான் இதை உணர்றான். நமக்குள்ள எப்படி உணர்றான்னா, இந்த உடம்பையே கருவியா வச்சுக்கிட்டு, மனசையும் கருவியா வச்சுக்கிட்டு, அதுக்குண்டான புலன்களையும் இந்த உடம்புலயே வச்சிருந்து, அந்த புலன்கள் வழியா நாக்குங்கிற ஒரு புலன்ல சுவைக்கும் போது, அது இனிப்பா இருக்கு அப்படின்னு சொல்ல முடியுதுன்னா, அந்த இனிப்பு சுவையை உணர்ந்தவன் யார்? அப்படின்னு ஒரு கேள்வி நீங்க எழுப்பி பாருங்க. அந்த இனிப்பு சுவையை உணர்ந்தவன் தான் இறைவன். அந்த இறைத்தன்மை உங்களுக்குள்ள அப்படி பிரகாசிச்சு ஒவ்வொன்றையும் உணர்ந்துகிட்டே இருக்கு. அப்ப இந்த உலகத்துல ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம உணர்றோம். நான் உதாரணத்துக்கு ஒரு உதாரணம் இனிப்பு அப்படின்னு சொல்றேன். அது மாதிரி நீங்க எல்லாத்தையும் அந்த இறைத்தன்மைக்குள்ள இருந்துதான் உணர்ந்துகிட்டே இருக்கீங்க. ஆனா அது உங்களுக்கு தெரியல. ஏன் தெரியல? அதான் விறகுக்குள்ள நெருப்பு இருக்கிறது உங்களுக்கு தெரியல. விறகு மட்டும்தான் தெரியுது. பாலுக்குள்ள நெய் இருக்கிறது உங்களுக்கு தெரியல. பால் மட்டும்தான் தெரியுது. அது மாதிரி இந்த உலகத்துக்குள்ள இறைவன் இருக்கிறது உங்களுக்கு தெரியல. உலகத்துக்குள்ள இறைவன் இருக்கிறது உங்களுக்கு ஏன் தெரியல? உலகம் மட்டும்தான் தெரியுது. இந்த உலகம் மட்டும் தெரிஞ்சா இறைவன் தெரிய மாட்டான். இறைவன் தெரியும் போது உலகம் தெரியாது. அப்ப நீங்க பாலுக்குள்ள நெய்ய பார்த்துட்டீங்கன்னா பால் தெரியாதுல்ல. விறகுக்குள்ள நெருப்பு பார்த்துட்டீங்கன்னா விறகு இருக்காதுல்ல. அது மாதிரிதான் இங்க விஷயம். இதுதான் சூட்சமம், பரிபாசை. மகான்கள் இப்படிதான் பேசுவாங்க. அப்ப நாம என்ன புரிஞ்சுக்கணும்? இங்க எல்லாமே இறைத்தன்மைக்குள்ள இருக்கு. இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சமும் இறை அனுபவமாக இருக்கு. அப்ப இறைவனை நான் அனுபவமாக்கலன்னு சொல்றதே வந்து ஒரு அஜ்ஞானம். இப்ப நீங்க வந்து காதுகளால ஒரு விஷயத்த கேட்கறீங்க அப்படின்னா அது இறைத்தன்மையினாலதான் இந்த மொழி தெரிஞ்சு இந்த விஷயத்த உங்களால கேட்க முடியுது. நீங்க நாக்குனால ஒரு விஷயத்த சுவைக்கிறீங்க அப்படின்னா அந்த இறைத்தன்மையினாலதான் அந்த விஷயத்துல வந்து இனிப்பு கசப்புன்னு சுவைக்க முடியுது. கண்களால் ஒரு விஷயத்த பாக்குறீங்கனாலும் அது என்னது இப்படிப்பட்டது அப்படின்னு பிரித்து பார்க்கக்கூடிய ஒரு அறிவு உங்களுக்குள்ள இருக்கிறதுனால தான் நீங்க அதை புரிந்து கொள்ள முடிகிறது. அப்ப எல்லாமே உங்களுக்குள்ள இருந்து அதை அழகா வழி நடத்தி இது இன்னதுன்னு பகுத்து பிரித்து பார்த்து உங்களை வாழ வைத்துக் கொண்டிருக்கு அப்படின்னா அதுக்கு ஆதாரமா உங்களுக்குள்ளேயே அந்த அறிவு இருக்குது, இறைவன் இருக்கிறான் அப்படிங்கறதான் மகான்கள் வந்து தேடி கண்டு கொண்டேன் திருமாலும் நான்முகனும் தேடி தேடனா தேவனை என்னுள்ளே தேடி கண்டு கொண்டேன் அப்படின்னு நாவுக்கரசரால பாட முடியுது. அப்ப நாவுக்கரசரால பாட முடியும் போது நாமும் அதைதான் நடைமுறைப்படுத்தணும். அதுதான் இங்க விஷயம். அப்ப அந்த அடிப்படையில நமக்கு இதுக்கு கருவியாக எது இருக்கு? இந்த உடம்பும் இருக்கு வேண்டியதா இருக்கு, இந்த மனசும் நமக்கு வேண்டியதா இருக்கு. அப்ப அந்த அடிப்படையில இந்த யக்ஞாங்னிய தியானம் அப்படிங்கிற விஷயம் வந்து இந்த உடம்பை பத்தி பேசி, இந்த உடம்பு என்பது வந்து எப்படி ஒரு நகரத்துல இருக்கக்கூடிய அத்தனை அமைப்புகளும் இருக்குதோ, அந்த நகரத்துல எப்படி வந்து சமுதாய வாழ்க்கைக்கான கல்வி கொடுக்கப்பட்டிருக்கு, கோயில் இருக்கு, போக்குவரத்து இருக்கு, நதிகள் இருக்கு, உணவு உற்பத்தி இருக்கு, அப்புறம் சுத்திகரிப்பு இருக்கு, கழிவை வெளியேற்றுவது இருக்கு. இதெல்லாம் நகரத்துல நடந்துகிட்டு இருக்கு. ஏன்னா நகரத்துல வந்து இத்தனை சமாச்சாரம் நடக்கணும் இல்லையா? இப்ப நம்ம கழிவுகள் எல்லாம் வெளியேற்றணும்னா அதுக்கு ஒரு ட்ரைனேஜ் நம்ம அமைச்சிருக்கிறோம் நகரத்துல. இந்த ட்ரைனேஜ் இருந்தா தான் அந்த கழிவுகள் எல்லாம் வெளியேறும். அதே மாதிரி நாம வந்து வெளியே உணவு பயிரிடுறோம், அந்த உணவை உற்பத்தி செய்யறோம். அது மாதிரி இந்த உடம்பு வந்து ஒரு ஃபேக்டரி மாதிரி, இந்த நகரம் மாதிரி இயங்கிட்டு இருக்கு. இந்த உடம்புக்குள்ள நீங்க கழிவு மண்டலம் இருக்கு, உணவு ஜீரணம் பண்ணக்கூடிய ஒரு மண்டலம் இருக்கு. அப்ப இவ்வளவும் இந்த உடம்பு வந்து ஒரு ஃபேக்டரி மாதிரி இயங்கிட்டு இருக்கு. அப்ப இது ஒரு நகரம் மாதிரியே இந்த உடம்பு செயல்பட்டு கொண்டிருக்கு அப்படிங்கறதுனால இந்த உடம்பை நீங்க இழுக்கா நினைக்காதீங்க. உடம்பை முன்னம் இழுக்கின்றிருந்தேன், அந்த உடம்பினுக்குள்ளே உருபொருள் கண்டேன் அப்படின்னு திருமூலர் சொல்ற மாதிரி அந்த இறைவனை உணர்வதற்கான ஒரு அரிதான கருவி இந்த மனித உடல். அதனால அரிதறிது மானிடராய் பிறத்தல் அரிது அப்படின்னு மகான்கள் சொல்றதுனால இந்த உடம்பை வைத்துக் கொண்டு நாம் இறைவனை உணர வேண்டும். இந்த உடம்பை கொண்டுதான் இறைவனை உணர முடியும். அதற்காகவே இது கொடுக்கப்பட்ட ஒரு கருவி என்று இங்க உபனிஷத்தும் சொல்லுது. அதனால இங்க உடம்பு நான் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நாம அப்படியே ஆவி ஆயிட்டோம் அப்படின்னு நினைச்சிக்க கூடாது. இங்க புரிதல் தான் ஞானம். அதாவது ஒண்ணு சொல்லிட்டாங்க அப்படிங்கிறதுக்காக நான் அதை விட்டுடுறேன், சன்னியாசம் செய்ய சொல்லிட்டாங்க நான் சாமியார் ஆயிடுறேன் அப்படின்னு எடுத்த உடனே முடிவு பண்ணக்கூடாது. ஒரு அம்மா நம்ம கிளாஸ்க்கு வந்தது.
அப்ப நான் எல்லா விஷயங்களும் சொன்னேன். இங்க ஒண்ணுமே இல்ல. புத்தர் போதி மரத்தடியில ஞானம் பெற்றார். அப்ப போதி மரத்தடியில அவர் கடைசியா திடீர்னு ஞானம் எப்படி அடைஞ்சார் அப்படின்னா, அடைவதற்கு ஒன்றும் இல்லை, இனிமேல் செய்வதற்கும் ஒன்றும் இல்லைன்னு தெரிந்த பிறகு அவர் ஞானத்தை அடைஞ்சிட்டார். அதுக்கு முன்னாடி அவர் எல்லாம் தேவைப்பட்டது அவருக்கு. அந்த பயிற்சி, இந்த பயிற்சி, முயற்சி, அது இதுன்னு ஏகப்பட்ட விஷயத்தை செஞ்சுக்கிட்டு இருந்த புத்த பெருமான் பல்வேறு முயற்சிகளை தோல்வி அடைஞ்சு 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 ஒரு நிலையில அவர் அப்படியே சோர்வாகி போய் போதி மரத்தடியில உட்கார்றாரு. அப்ப போதி மரத்தடியில திடீர்னு அவருக்கு ஒரு ஞானம் பிறக்குது. என்ன ஞானம் பிறக்குது? இங்க அடைவதற்கு ஒன்றுமே இல்லை, எல்லாத்தையும் விடுறதுதான் ஞானம் அப்படின்னு முடிவு எடுத்துட்டார். ஆகவே அவர் என்ன பண்ணிட்டாரு, இங்க நான் செய்யறதுக்கு ஒண்ணும் இல்ல, எல்லாம் அதனுடைய நீதிக்குள்ள இயங்கிட்டு இருக்கு, நான் என்னமோ நான் செய்யறேன்னு நினைச்சு இந்த தியானத்தை பண்ணேன், இந்த பயிற்சியை பண்ணேன், இந்த முயற்சியை பண்ணேன், அப்ப இதெல்லாம் வேஸ்ட் அப்படின்னு அவர் முடிவு எடுத்து அந்த வினாடியில அதை அப்படியே எல்லாத்தையும் விட்ட உடனே அவர் ஞானி ஆயிட்டார். அப்படிங்கறதுதான் இங்க புத்தர் அடைந்த ஞானம். ஏன்னா இங்க அடைவதற்கு ஒன்றும் இல்லை, ஒன்றுமே இல்லை, அது சூன்யம் அப்படின்னு சொல்லிட்டார். அவ்வளவுதான். அது புத்தருடைய வெளிப்பாடு. அப்போ இந்த சூன்யம்ங்கிறத நம்ம எப்படி அவர் உணர்ந்தார் அப்படின்னா, அந்த நிர்விகல்ப நிலையை சொல்றார். புத்தர் சொல்ல வர்ற விஷயம் என்னன்னா, இப்ப நாம இந்த சவிகல்ப நிலையில சர்க்குண பிரம்மமாக இந்த உலகத்துல எல்லாத்தையும் நம்ம பார்த்து அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறோம் இல்லையா? இந்த அனுபவங்கள் எல்லாம் இறை அனுபவம் தான். ஆனா இந்த இறை அனுபவம்ங்கிறது சர்க்குண வடிவில் நிகழ்கின்ற அனுபவங்கள். ஆனா நிர்குண நிலைக்கு போயிட்டீங்கன்னா அங்க எந்த அனுபவங்களும் இல்ல. அங்க இறைவன் மட்டும்தான் இருக்கிறான். அவன் தன்னில் தானாய் தன்மயமா இருக்கிறான். அவனுக்கு வேறாக இன்னொன்னு இல்லவே இல்லை. இருந்தா தானே அவன் அனுபவமாக்குறதுக்கு. அப்ப நான் இருக்கிறேன் என்று அங்க சொல்வதற்கும் இன்னொருத்தர் இல்ல. நீங்க என்ன விஷயம் புரிஞ்சுக்கணும்னா, நீங்க நிர்விகல்ப நிலையில போயிட்டீங்கன்னா கண்டவர் விண்டிலர், விண்டவர் கண்டிலர். ஒருத்தர் நான் இருக்கிறேன் அப்படின்னு நான் கடவுளை பார்த்துட்டேன்னு சொன்னாலே அது ஃபால்ஸ். ஏன் ஃபால்ஸ் அப்படின்னா, அவன் கடவுளை பார்த்தேன்னு சொல்றான்னா அப்ப இன்னொருத்தர் இருக்கான்னு அர்த்தம். அப்ப நான் இப்ப உங்ககிட்ட கடவுளை பார்த்துட்டேங்க அப்படின்னு நான் சொன்னேன்னா, அப்ப நான் ஒருத்தர் இருக்கிறேன், நீங்க ஒருத்தர் இருக்கிறீங்கன்னு ரெண்டாயிடுதல்ல. அப்ப ரெண்டான பிறகு அப்ப நான் கடவுளை பார்த்தேன்னு சொல்லும் போது நீங்க ஒருத்தர் இருக்கிறீங்க, நீங்க ஒருத்தர் இருந்தீங்கனாலே அங்க கடவுள் இல்ல. ஏன் கடவுள் இல்ல? அங்க இருமைகள் இல்லாத இடத்துல தான் இறைவன் இருப்பான். அப்ப நான் ஒருத்தர் இருக்கிறேன், இன்னொருத்தர் இருக்கிறான், அங்க கிடையவே கிடையாது. ஆகவே கண்டவர் விண்டிலர், விண்டவர் கண்டிலர் அப்படின்னா அங்க என்ன அர்த்தம்? நிர்விகல்ப நிலையில அந்த நிலைக்கு யாரெல்லாம் போயிடுறாங்களோ அங்க அனுபவமே கிடையாது. எந்த அனுபவமும் இல்லை. அங்க சொல்றதுக்கு வார்த்தைகள் இல்ல, உடல் கிடையாது, மனசு கிடையாது, உலகம் கிடையாது, எதுவுமே இல்லை. அப்படிங்கறத எந்த வார்த்தையில தான் சொல்ல முடியும்? அதுதான் புத்தர் சூன்யம்ட்டாரு. புத்தர் எடுத்த உடனே இந்த மாதிரி ஒரு நிலையை அனுபவமாக்கின உடனே அதை என்னால் ஒன்றுமே சொல்ல முடியல, அது சூன்யம் அப்படிங்கிற வார்த்தை. அவ்வளவுதான். அவர் சூன்யம்ங்கிற வேர்டு சான்ஸ்கிரிட் வேர்டு. சூன்யம் அப்படின்னா பூஜ்யம்ன்ற அர்த்தம். அது அவ்வளவுதான், ஒரு பூஜ்யம்பா. அதை பத்தி என்னத்த சொல்றது இருக்கு? அதுக்கு ஏதாவது வேல்யூ இருக்கா? 1, 2ன்னு ஏதாவது மதிப்பு இருந்தா கூட நான் சொல்லுவேன், இது 1ஆம் நம்பர், இது 2ஆம் நம்பர், அல்லது 10ஆம் நம்பர் அப்படின்னு நம்ம அந்த வேல்யூ கூட்டிக்கிட்டே கூட போலாம். ஆனா அது வேல்யூ கூட அதுக்கு கொடுக்க முடியாது. அது ஒரு பூஜ்யம்ட்டாரு புத்த பெருமான். ஆக அவர் அடைந்த நிலையை என்ன, நிர்விகல்ப நிலையை அனுபவம் ஆக்கிட்ட உடனே அவர் அதை சூன்யம்னு சொல்லிட்டு அதோடு நிறுத்திக்கிட்டார். ஆனா நம்முடைய சனாதன தர்மம் என்ன சொல்லுது? சரி, அந்த பூஜ்யம்னு சொல்றது யாருன்னு கேக்குது. பூஜ்யம்னு சொல்றது யாரு? நீ தானே சொல்ற பூஜ்யம்ட்டு, அப்ப நீ யார் அப்படின்னு ஒரு கேள்வி கேக்குது. அப்ப பூஜ்யம்னு ஒருத்தர் சொல்லணும்னாலே அதுக்கு அறிவு இருக்கணும். ஏன்னா நீங்க என்ன ஒரு வார்த்தையை நீங்க இந்த உலகத்துக்கு வெளியே ரெப்ரசென்ட் பண்ணணும்னாலும், அதாவது ஒரு ஏதேனும் ஒரு வடிவத்துல அல்லது உருவத்துல அல்லது ஒரு வார்த்தையில கற்பனையா கூட நீங்க சொல்லணும்னாலும் உங்களுக்கு ஒரு அறிவு இருக்கணும். இல்லைன்னா உங்களுக்கு அதை வெளியே எக்ஸ்பிரஸ் பண்ணவே முடியாது, வெளிப்படுத்தவே முடியாது. அப்ப வெளிப்படுத்த முடியாத விஷயத்தை நீங்க வெளிப்படுத்தணும்னா உங்களுக்குள்ள ஒரு அறிவு இருந்தா மட்டும்தான் வெளிப்படுத்த முடியும். அப்ப புத்தர் சூன்யம் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்றாருன்னா அதை சொல்றவன் யாருன்னு நம்முடைய சனாதன தர்மம் கேள்வி கேட்கும் போது பதில் சொல்ல முடியல. அதை சொல்றவன் தான் இறைவன். ஏன்னா அங்க பூஜ்யம்னு ஒண்ணு உணர்வதும் அதே அறிவுதான், பூரணம் என்று உணர்வதும் அதே அறிவுதான், அங்க ஒன்றுமே இல்லை என்று சொல்வதும் அதே அறிவுதான், எல்லாமாக நானே இருக்கின்றேன் என்று சொல்வதும் அதே அறிவுதான். இந்த டிஃபரன்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாதான் நாம அந்த அறிவை பிரகாசிக்க முடியும். அதனால இங்க இருமைகளே கிடையாது, இறைவன் மட்டும் இருக்கிறான். அப்ப அது அந்த நிலையை உணர்வதற்கு தான் இங்க கருவிகள் தேவைப்படுது. இந்த உடம்பு, மனசு இதெல்லாம் நமக்கு தேவைப்படுது. அதை பற்றிதான் இந்த உபநிஷதங்கள்லாம் நமக்கு ரொம்ப அருமையா புரிய வைக்குது. ஆக மொத்தத்தில் நம்ம இந்த 19வது பகுதியில ரொம்ப நேரம் எடுத்துக்கிட்டோம். இப்ப நம்ம அடுத்தது 20ல என்ன சொல்றாரு? ராஜான தியானம்னு ஒரு தியானத்தை பத்தி பேசுறாரு. அப்புறம் 21ல சர்வ தியானம்னு எடுத்துக்கிறாரு. 22ல பல வகையான சாம கானங்களை பற்றி பேசுது. அதாவது இதெல்லாம் பகுதிகள். 22 ஒரு பகுதியில இப்படி சொல்லுது. ஏன்னா நான் இது ரொம்ப சீக்கிரம் போகணும். காரணம் என்னன்னா, 2வது அத்தியாயத்தையே நான் ஒவ்வொரு பகுதிகளுக்கும் பல பக்கங்கள் பேசிக்கிட்டு இருந்தாலும் நான் சொல்லிட்டேன், வருஷம் தாண்டிடும்.
இப்ப பாருங்க, நான் ஒரு டாபிக் எடுத்தேன்னா 1 மணி நேரம் ஒரே சப்ஜெக்ட் நான் இவ்வளவு நேரம் பேசிட்டேன்னா போச்சு, எல்லாமே கட் ஆயிடும். ஆனாலும் நான் சொல்ல வேண்டிய பாயிண்ட்ஸ் உங்களுக்கு புரிய வச்சிருவேன். இப்ப 23ல 4 ஆசிரமங்களை பத்தி இந்த உபனிஷத் பேசுது. அந்த 4 ஆசிரமங்கள் என்ன அப்படின்னா, அதான் நம்ம பிரம்மச்சரியம், இல்லறம், வானப்பிரஸ்தம், சந்நியாசம். அப்ப ஒரு மனிதன் அந்த சந்நியாசம்ங்கிற அந்த துறவுங்கிறது என்ன அப்படின்னா மனதை துறப்பது. அப்ப அந்த மனதை துறக்கிற நிலைக்கு போகணும்னா அவன் முதல்ல பிரம்மச்சரியத்துல இந்த வேத கல்வியை படிக்கணும். இந்த அத்தியாத்ம கல்வியை அவன் கண்டிப்பா படிச்சா மட்டும்தான் அவனுக்கு ஞானம் உதயமாகும். அந்த ஞானத்தினால அவன் இல்லறத்தை இனிமையாக வாழ்ந்து அந்த இல்லற தர்மத்திலே ஒரு நல்ல குழந்தைகளை தெய்வீக நிலையில பெற்று அந்த தெய்வீக குழந்தைகளுக்கு இதே மாதிரி விஷயத்தை அவங்களும் கற்றுக் கொடுத்து விட்டு தான் வேலையை நிறைவாக்கி விட்டு அவர்கள் மீண்டும் அந்த இறை சிந்தனையில அந்த இறை தியானத்துல நிஷ்டையில போயிடுவாங்க. அது வானப்பிரஸ்த நிலை. அப்புறம் அதுக்கு பிறகு இந்த உலகத்துல அவங்க அடையறதுக்கு ஒன்றும் இல்லை. எல்லாவற்றின் மீதும் பற்று நீக்கிவிட்டு எல்லாவற்றையும் அன்பினால் பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. அதுதான் இங்க உண்மையான துறவு. இங்க துறத்தல் என்பது மனதினால எதனையும் பற்றுவதில்லை, ஆனா உள்ளத்தினால எல்லாவற்றிலும் நான் இருக்கிறேன் என்று உணர்வது. அப்படி உணர்வதற்கு பெயர் தான் அன்பு. எனக்கு அபிமானத்தின் மேல் வைப்பது பற்று. அவங்க பற்றை விட்டு அன்பை பிடிச்சுக்குவாங்க. அப்பதான் அவங்கதான் உண்மையான சன்னியாசிங்க, அவங்கதான் உண்மையான ஞானிங்க. அப்படிதான் இங்க மகான்கள் 4 விதமான ஆசிரமங்களை நமக்கு வகுத்து கொடுத்திருக்கிறார்கள். அடுத்தது இந்த பகுதியில 4 விதமான யக்னங்கள், வேள்விகள் வருது இல்லையா? அதை நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். தேவ யக்னம், ரிஷி யக்னம், பித்ரு யக்னம், நர யக்னம், பூத யக்னம் என்று 4 விதமான யக்னங்கள். அது இல்லறத்தான் செய்ய வேண்டிய கடமைகள் என்று இந்த வேள்விகளை பற்றி சாஸ்திரங்கள் ஏற்கனவே பேசியிருக்கு. நான் இதை ஏற்கனவே வேற சில உபனிஷதங்கள்ல விளக்கமா சொல்லியிருக்கிறேன். ஆகவே அதை பற்றி நான் மீண்டும் விரிவாக பேச வேண்டிய அவசியம் இல்லை. மேலும் இந்த விஷயம் ஓம்காரத்தை முழுமையாக பேசுது, சவண சடங்குகளை பற்றி பேசுது. அடுத்தது அக்னியினுடைய ஆகுதிகளை எப்படி கொடுக்கணுங்கிறதெல்லாம் பேசி இந்த 2வது அத்தியாயம் 24 பகுதிகளோட நிறைவு பெறுகிறது. இப்ப நான் என்ன பண்ணிட்டேன்னா, இன்னைக்கு ஒரே நாள்ல 1 மணி நேரத்துல சாந்தோக்கிய உபநிஷத்தினுடைய 2வது அத்தியாயத்தினுடைய 24 பகுதிகளை முடிச்சிருக்கிறேன். எப்படி முடிச்சேங்கிறது இந்த வகுப்பை நீங்க முழுசா கேட்டவங்களுக்கு புரியும். இது இப்படித்தான் முடிக்க முடியும். ஏன்னா இதுக்கு மேல விளக்கமா இதுல கொடுக்கறதுக்கு ஒண்ணுமே இல்லை. ஆகவே அடுத்தது நம்ம 3வது அத்தியாயத்தினுடைய சில விரிவான பகுதிகளை, முக்கியமான இடங்களை நான் உங்களுக்கு புரிய வச்சிடுவேன். உங்களுக்கு மேலோட்டமான விஷயங்கள் நிறைய போயிட்டு இருக்குன்னா அதை அப்படியே நான் ஸ்கிப் பண்ண மாட்டேன். மேலோட்டமா உங்களுக்கு புரிய வச்சு போயிட்டே இருப்பேன். ஏன்னா இங்க தியான முறைகள் எல்லாம் நீங்க செய்யறதுக்கு ஒண்ணுமே இல்லை. இது பூரா 24 முறையும் தியானங்கள் தான். ஆகவே அதை நான் ஸ்கிப் பண்ணி அப்படியே வேகமா போயிட்டேன். சோ இவ்வளவுதான் விஷயம். அப்ப நம்ம இன்றைக்கு என்ன பண்ணிட்டோம்? சாந்தோக்கிய உபநிஷத்தினுடைய 2வது அத்தியாயத்தை நிறைவு செய்திருக்கின்றோம். அடுத்த வகுப்புல நாம சாந்தோக்கிய உபநிஷத்தினுடைய 3வது அத்தியாயத்தை தொடங்கலாம். நன்றி. ஓம் தத் சத்.